விசிடி நம்பர் 137 137. कौन से सन की? எந்த வருஷத்தினோடதா இருக்குது? 1965 रिकॉर्ड चला है, तूने रात गंवाई सोए के, दिवस गंवाया खाए के. ரெக்கார்ட் போடப்பட்டிருக்குது. நீ இரவுல தூங்கி டைமை வேஸ்ட் பண்ண, பிறகு பகல்ல சாப்பிட்டு டைமை வேஸ்ட் பண்ண. वेद में इसका अर्थ क्या हुआ? எல்லருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல இதோட அர்த்தம் என்ன இருக்குது? रात गंवाई सोए के, இரவுல தூங்கி வேஸ்ட் பண்ண, दिवस गंवाया खाए के. பகல்ல சாப்பிட்டு வேஸ்ட் பண்ண. कैसे? எப்படி? बेहद में दिवस कौन सा है? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, எல்லருக்கு அப்பாற்பட்ட ரூபத்துல பகல்னா என்ன இருக்குது? ब्रह्मा का दिन, பிரம்மாவோட பகலு. सत्युग त्रेता. பிரம்மாவோட பகலா இருக்குது சத்யுக திரேதா. वहाँ क्या किया? அங்க என்ன செஞ்சீங்க? खाया पिया. சாப்பிடுறது குடிக்கிறது செஞ்சீங்களா? कमाया तो वहाँ कुछ नहीं. சம்பாத்தியம் என்னமோ செய்யல, அங்க எதுவுமே செய்யல. और जब द्वापर युग से ब्रह्मा की रात हुई, பிறகு துவாபர யுகத்திலிருந்து எப்போ பிரம்மாவினோட இரவாச்சோ, तो अज्ञान की नींद में सो गए. जो थोड़ी அப்போ அஞ்ஞானத்தினோட தூக்கத்துல தூங்கிட்டீங்க. आत्मिक स्मृति थी, கொஞ்ச நஞ்ச என்ன ஆத்மிக அந்த ஒரு நினைவு என்ன இருந்தது ஆத்மாவோடது, वो भी चली गई. அது கூடயும் போயிடுச்சு. ओम शांति. ஓம் சாந்தி. बच्चे बैठे हैं, नजर लगाए. குழந்தைகள் பார்வையால பாத்துட்டு இருக்காங்க. क्या? इस बात के ऊपर नजर लगाए बैठे हैं. எந்த விஷயத்தை பற்றி கவனமாக பாத்துட்டு இருக்காங்க? बाप भी देख रहे हैं. அப்பாவும் பாத்துட்டு இருக்காங்க. ये बच्चे नजर लगाए बैठे हैं. குழந்தைகள் கவனமாக பாத்துட்டு இருக்காங்க. आत्माओं को और शरीर को ஆத்மாக்களுக்கு பிறகு சரீரங்களுக்கு बाप बैठ देख रहे हैं. அப்பா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. 84 जन्मों में से 84 ஜென்மங்கள்ல पार्ट बजाते बजाते जो आत्मा अंतिम चोले में आई है, उस चोले को भी देख रहे हैं. இப்போ பாட்ட பண்ணி லாஸ்ட் 84வது ஜென்மத்தினோட சரீரம் என்ன இருக்குதோ அத கூடயும் பாத்துட்டு இருக்காங்க. பிறகு और उस चोलों में पार्ट बजाने वाली आत्माओं को भी பிறகு அந்த சரீரங்களுக்குள்ள பாட் செய்யக்கூடிய ஆத்மாக்களை கூடயும் देख रहे हैं. பாத்துட்டு இருக்காங்க. क्योंकि सुनना तो बहुत हुआ. ஏன்னா கேக்குறது ரொம்ப ஆயிடுச்சு. 63 जन्म भक्ति मार्ग में भी सुनना हुआ. 63 ஜென்மங்கள்ல பக்தி மார்க்கத்துல கூடயும் கேக்குறது எல்லாமே ஆச்சு. और इस अंतिम जन्म में बाप பிறகு இந்த கடைசி ஜென்மத்துல அப்பா सुनाने आया है சொல்றதுக்காக வந்திருக்காங்க. असली बात. உண்மையான விஷயத்த उसका सुनना भी तो बहुत हुआ. அது கேக்குறது கூடயும் ரொம்ப ஆயிடுச்சு. 65 तक क्या होता रहा? 65 வரைக்கும் என்ன ஆயிட்டு இருந்தது? सिर्फ सुनना हुआ வெறும் கேக்குறது ஆச்சு. या समझना भी हुआ? வெறும் கேக்குறது ஆச்சா இல்லன்னா புரிஞ்சுக்கிறது கூடயும் ஆச்சா? सिर्फ सुनना हुआ. வெறும் கேக்குறது நடந்ததுன்னு சொல்றாங்க. तो 65 से प्रैक्टिकल परीक्षा कौन सी शुरू हुई? அப்போ 65 இருந்து बच्चों की.
பிராக்டிக்கல் எக்ஸாம் என்ன ஆச்சு குழந்தைகளோடது? हैं? कौन सी परीक्षा शुरू हुई? எந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு? मम्मा ने शरीर छोड़ दिया மம்மா शरीரை விட்டுட்டாங்க. तो लौकिक लोहे की जंजीरों से அப்போ லௌகிக்க அந்த இரும்பினோட சங்கிலியில் இருந்து और अलौकिक सोने की जंजीर से பிறகு அலௌகிக்க தங்கமான அந்த சங்கிலிகள் இருந்து जो परीक्षाएं जिन बच्चों की निधि हुई थी उनकी शुरुआत हुई. எந்த எக்ஸாமினேஷன் ஃபிக்ஸ் ஆயிருந்ததோ அது क्योंकि सुनना तो बहुत हुआ. குழந்தைகளுக்கு என்ன எக்ஸாம் ஃபிக்ஸ் ஆயிருந்ததோ பாபா சொல்றாங்க, ஏன்னா கேக்குறது ரொம்ப கேட்டிருக்கீங்க, ரொம்ப ஆயிடுச்சு. अब प्रैक्टिकल बाप देखना भी चाहते. இப்போ பிராக்டிக்கல்ல அப்பா பார்க்கவும் இஷ்டப்படுறாங்க. बहुत ही ज्ञान आदि तो ढेर के ढेर सुने हैं. ரொம்ப ஞானம் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. नंबर 1 भक्त तुम हो. நம்பர் 1 பக்தன் நீங்க இருக்கீங்க. नंबर 1 भक्त நம்பர் 1 பக்து तुम मना நீங்க என்ன? है. सम्मुख बैठे थे बाबा के सम्मुख. जो बच्चे सन्मुख बैठे हुए थे वो नंबर 1 भक्त. யாரு अच्छा குழந்தைகள் पैसा நேர்முகத்துல உட்கார்ந்து இருந்தாங்களோ அவங்க நம்பர் 1 பக்தனா பக்தர்களா? 65ல. में और अभी பிறகு இப்போ अभी नंबर 1 भक्त नहीं. இப்போ நம்பர் 1 பக்தர்கள் கிடையாதா? अभी नंबर 1 ज्ञानी. இப்போ நம்பர் 1 ஞானிகளா இருக்கீங்களா? अच्छा அச்சா, तुमने ही सबसे जास्ती भक्ति की है. நீங்க தான் எல்லாத்தை விட அதிக பக்தி பண்ணிருக்கீங்க. क्योंकि बाबा तो बच्चों को इमर्ज करके बोलते थे. ஏன்னா பாபா குழந்தைகளை எமர்ஜ் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாங்க. तो कहा तुमने ही सबसे जास्ती भक्ति की है. அப்ப சொன்னாங்க, நீங்க தான் எல்லாத்தை விட அதிக பக்தி பண்ணிருக்கீங்க. और जिन्होंने सबसे जास्ती भक्ति की होगी பிறகு யாரு எல்லாத்தை விட அதிக பக்தி பண்ணிருப்பாங்களோ तो भक्ति पहले पूरी भी किसकी होगी? அப்ப பக்தி கூடயும் ஃபர்ஸ்ட் யாரது கம்ப்ளீட் ஆகும்? जिन्होंने जास्ती भक्ति की होगी उन्हीं की भक्ति पहले. யாரு ஃபர்ஸ்ட் பக்தி அதிக பண்ணிருப்பாங்களோ அவங்களது தான் ஃபர்ஸ்ட் பக்தி கூடயும் पूरी होती है. और भक्ति पूरी होती है तो क्या होता है? கம்ப்ளீட் ஆகுது. அப்போ பாபா சொல்றாங்க, பக்தி கம்ப்ளீட் ஆகுதுன்னா அதுக்கு பிறகு என்ன ஆகுது? भगवान मिलता है. भगवान से பகவான் கிடைக்கிறாங்க. பிறகு பகவானிடம் இருந்து ज्ञान मिलता है. ஞானம் கிடைக்குது. तुमने भक्ति जास्ती की है. वेद ग्रंथ गीता गायत्री जप तप आदि நீங்க பக்தி அதிக செஞ்சிருக்கீங்க. வேத சாஸ்திர ஜப தப்ப அந்த மந்திரம் காயத்ரி இதெல்லாமே, காயத்ரி மந்திரம் இதெல்லாமே सब किए. இதெல்லாமே அதிக பண்ணிருக்கீங்க. बहुत सुने हैं. ரொம்ப கேட்டிருக்கீங்க. बाप समझाते हैं कब से लेकर ये सुने हैं. அப்பா புரிய வைக்கிறாங்க, எப்பத்திலிருந்து இது கேட்டிருக்கீங்க? जब से यह निकले हैं எப்போலிருந்து இவங்க வெளிப்பட்டிருக்காங்களோ तब से सुने हैं. அப்போலிருந்து கேட்டிருக்கீங்க. कब से निकले हैं वेद ग्रंथ शास्त्र? எப்போலிருந்து வெளிப்பட்டிருக்குது வேத சாஸ்திர கிரந்தம் எல்லாமே? हैं? जब द्वैत द्वापर शुरू हुआ எப்போ இரட்டைவாதி துவாபரம் ஆரம்பம் ஆச்சோ, दो मतें शुरू हुई, ரெண்டு டைரக்ஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ तब से सुनते चले आए. அப்போலிருந்து கேட்கறதுக்காக கேட்டுட்டே வந்திருக்கீங்க. फिर अद्वैत कब था? பிறகு அத்வைத்தம் என்றது எப்போ இருந்தது?
सतयुग त्रेता में अद्वैत था। சத்யுக திரேதால அத்வைத்தம் இருந்தது. कैसे? எப்படி? आत्मिक स्थिति थी, ஆத்மீக ஸ்டேஜ் இருந்தது. दूसरी कोई स्थिति थी नहीं। வேற எந்த ஸ்டேஜ் கூட இருக்கவே இருக்கல. तो दूसरों में मन कहाँ लगाएंगे? அப்ப மத்தவங்கள மனசு என்றது எப்படி இணைப்பீங்க? तो सतयुग त्रेता में अद्वैत था, द्वापर से जब द्वैत शुरू हुआ तब ये शास्त्र निकले। அப்ப சத்யுக திரேதால இருந்து அத்வைத்தம் இருந்தது. எப்போலிருந்து இந்த துவாபரம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலிருந்து இரட்டைவாதம் என்றது ஸ்டார்ட் ஆச்சு. अनेक मतें निकली। நிறைய டைரக்ஷன்ஸ் எல்லாமே வெளிப்பட்டது. बाकी बाप से नजर मिलाना सो तो अभी हुआ है। மற்றபடி அப்பா கூட பார்வையை இணைக்கிறது அது இப்போதான் நடந்திருக்கு. कब से? இப்போலிருந்து संगम युग से। சங்கம் யுகத்திலிருந்து. ये अभी ही होता है இப்போ और இது இப்போதான் ஆகுது. नजर से ही निहाल होते हैं। பிறகு திருஷ்டி மூலமா தான் என்ன ஆகுதுன்னா அது इसकी नजर से निहाल होते हैं, गुरुओं की नजर से निहाल हुए होते। तो द्वापर युग से अनेक देहधारी धर्म गुरु आए। இப்போ அந்த திருஷ்டி மூலமா தான் என்ன ஆகுதுன்னா நன்மை ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா. சோ ஒருவேளை குருக்களினோட திருஷ்டி மூலமாக நன்மை ஆயிருந்ததுன்னா துவாபர யுகத்திலிருந்து उनकी नजर से आत्माएं निहाल हो गई होती। அந்த அவங்களோட திருஷ்டி மூலமாக ஆத்மாக்களுக்கு திருப்தி இல்லைன்னா நன்மை ஆயிருக்கும். लेकिन नहीं, ஆனா இல்ல. जब उन गुरुओं धर्म पिताओं का भी बाप इस सृष्टि पर अंत में आता है, எப்போ அந்த குருக்கள் பிறகு அப்பாக்கள் அவங்களுக்கு அப்பா கூட யார் இந்த சிருஷ்டிக்கு வராங்களோ तब बच्चे नजर से निहाल होते हैं। அப்போ குழந்தைகள் திருஷ்டி மூலமாக அந்த திருப்தி என்றது அடைகிறாங்க. तो ये एक श्लोक भी है, नजर से निहाल किंदा प्यारा सतगुरु। இந்த ஒரு ஸ்லோகமும் இருக்குது. என்னன்னா அந்த திருஷ்டி மூலமாக என்னன்னா நன்மை என்றது ஏற்படுது. யாரோட திருஷ்டின்னா இந்த அன்பான சத்குரு இருக்காங்க இல்லையா அவங்களோட திருஷ்டி மூலமாக நன்மை என்றது ஏற்படுது. तो ये गुरु भी है அப்போ இவரு குருவும் ஆயிருக்காங்க, और स्वामी भी है। பிறகு கணவனும் ஆயிருக்காங்க. स्वामी किसका होता है யாருக்கு கணவன் ஆயிருப்பாங்க? और गुरु किसका होता है? பிறகு குரு யாருக்கு ஆயிருப்பாங்க? है? गुरु होता है शिष्यों का, குரு और स्वामी किसका होता है? குரு சிஷ்யர்களுக்காக இருப்பாங்க. பிறகு கணவன் யாருக்காக இருப்பாங்க? है? अरे அரே स्वामी किसी का होता है कि नहीं होता है? அரே கணவன் யாருக்காவது ஆயிருப்பாங்களா இல்லையா? किसी का नहीं होता யாருக்குமே ஆகிறது இல்லையா? है? वो तो आज की दुनिया के स्वामी होते होंगे। அது இன்றைய உலகத்தினோட கணவர்கள் இப்படி இருப்பாங்க. है? आज स्वामी बने कल तलाक दे दिया। இன்னைக்கு கணவன் ஆகுறாங்க, நாளைக்கு என்ன ஆயிடுறாங்கன்னா விவாகரத்து கொடுத்துடுறாங்க. बाप कहते हैं मैं तो किसी को तलाक அப்பா சொல்றாங்க நான் யாருக்குமே விவாகரத்தை नहीं देता हूँ। கொடுக்கறது இல்ல. बच्चे ही अनिश्चय बुद्धि होते रहते हैं और माया अनिश्चय बुद्धि बनाती है। குழந்தைகளே அனிஷ்டை புத்தி ஆயிட்டே இருப்பாங்க. பிறகு மாயா என்ன செய்யுதுன்னா அனிஷ்டை புத்தியாக ஆக்கிட்டே இருக்குது. तो जब अनिश्चय बुद्धि होती है तो तलाक दे देते हैं। எப்போ அனிஷ்டை புத்தி ஆகுறாங்களோ அப்போ விவாகரத்தை பண்ணிடுறாங்க. फिर भी मैं उन बच्चों को छोड़ता नहीं हूँ, सबको वापस ஆனாலும் நான் அந்த குழந்தைகளை விட மாட்டேன்.
ಎಲ್ಲರ ಕೂಡಯೂ ಕೂಡ सबको वापस परम धाम ले जाता हूँ। எல்லாரு கூடயும் என்ன செய்யறேன்னா பரந்தாமத்துக்கு கூட அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்றாங்க. तो स्वामी भी है सब सजनियों का। அதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க கணவனும் ஆயிருக்காங்க எல்லா காதலியர்களுக்குன்னு சொல்றாங்க. नजर के सामने बैठे हैं ना, பார்வைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க இல்லையா? नजर से ही बाप को जानते हो திருஷ்டி மூலமா தான் அப்பாவை தெரிஞ்சுக்கிறீங்க. कि यह बाप है। இவரு அப்பா இருக்காங்க. क्या என்ன वैसे नहीं जानते हो? அப்படி ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? कानों से घर बैठे காது மூலமாக வீட்ல உட்கார்ந்து இருக்கிறப்போவே बाप की मुरली सुनी तो नहीं जाना அப்பாவோட முரளிய கேட்டீங்க அப்ப என்ன தெரிஞ்சுக்கலையா? नहीं है? जाना தெரிஞ்சுக்கிட்டீங்களா? देखने से पहले ही जान लिया। பாக்குறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்களா? निश्चय पक्का हो गया। நிச்சயம் பக்கா ஆயிடுச்சா? नजर से निहाल हो गया टीवी में देख के। இப்போ திருஷ்டி இந்த டிவில என்ன பாக்குறீங்களோ அது மூலம் அந்த திருஷ்டி மூலமாவே உங்களுக்கு திருப்தி நன்மை என்றது கிடைச்சதா? तो बाप को जानते हो नजर से कि ये बाप है, திருஷ்டி மூலமா நீங்க அப்பாவை தெரிஞ்சுக்கிறீங்க இவங்க நம்மளோட அப்பா परंतु இருக்காங்க. उससे तुम हमको विश्व का मालिक पना मिलता है। ஆனா அவரிடமிருந்து நமக்கு உலகத்தினோட அந்த எஜமானனோட அந்த தன்மை கிடைக்குது என்றது यह बात कोई कोई को याद रहती है। இந்த விஷயம் சிலருக்கு தான் நினைவிருக்கும். बाप को देखने से ही दिल खुश हो जाती है, அப்பாவை பார்த்த உடனேயே மனதுக்கு குஷியாகுது. क्योंकि बाप में ही सब कुछ समाया हुआ है। ஏன்னா அப்பாக்குள்ளேயே எல்லாமே அடங்கி இருக்குது. कैसे? எப்படி? बाप में विश्व की बादशाही कैसे समाई हुई है? அப்பாக்குள்ள உலகத்தினோட ராஜாங்கம் எப்படி அடங்கி இருக்குது? हैं? अगर विश्व की बादशाही समाई हुई है तो सब कुछ समाया हुआ है। ஒருவேளை உலகத்தினோட ராஜாங்கம் அடங்கி இருக்குன்னா எல்லாமே அடங்கி இருக்குது. तो बाप में विश्व की बादशाही कैसे समाई हुई है? அப்போ அப்பாக்குள்ள உலகத்தினோட ராஜாங்கம் என்றது எப்படி அடங்கி இருக்குது? हैं? क्योंकि जब निश्चय हो जाता है कि सुप्रीम सोल बाप ஏன்னா எப்போ நிச்சயம் ஆயிடுதோ சுப்ரீம் சோல் அப்பா मुकर्रर रूप से इस तन में आया हुआ है, முக்கர ரூபத்துல இந்த ஒரு சரீரத்துல வந்திருக்காங்க. ये निश्चय बुद्धि हो जाते हैं இது நிச்சய புத்தி எப்போ ஆயிடுறீங்க तो जान जाते हैं அப்போ தெரிஞ்சுக்கிறீங்க कि यही विश्व पिता की सोल है। இவர்தான் உலகத்தினோட விஸ்வ பிதாவினோட ஆத்மா இருக்காங்க. जो विश्व पिता 84 जन्मों में हमारा साथ रहने वाला है, எந்த விஸ்வ பிதா 84 ஜென்மங்கள்ல நம்ம கூட இருக்கக்கூடியவர். और जिनको ये अनुभूति होती है उनको ऐसे लगता है யாருக்கு இந்த அனுபவம் ஆகுதோ அவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா जैसे विश्व की बादशाही हमारी होगी। உலகத்தினோட ராஜாங்கம் நம்மளதாயிடுச்சுன்ற ரூபத்துல அனுபவம் ஆகுது. क्योंकि जो बाप होता है ஏன்னா யாரு அப்பா और இருப்பாங்களோ बाप का जो बच्चा होता है பிறகு அப்பாவோட குழந்தைகள் யார் இருப்பாங்களோ तो बच्चा अंदर से ये समझता है அப்ப குழந்தை உள்ளுக்குள்ள இந்த விஷயத்த புரிஞ்சுக்குது. अगर औरस संतान है तो कि जो बाप का वर्षा है वो मेरा वर्षा है। சொந்த குழந்தையாக இருப்பாங்களோ அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்பாவோட சொத்து ஏதோ அதுதான் என்னோடதா இருக்குது. बाप की प्रॉपर्टी है वो मेरी प्रॉपर्टी है। இப்போ அப்பாவோட ப்ராப்பர்ட்டி என்னமோ அதுதான் என்னோட ப்ராப்பர்ட்டியா இருக்குது. तो बाप में सब कुछ समाया हुआ है। அதாவது பாபா சொல்றாங்க அப்பாக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்குது. बाप को जान पहचान लिया ना, அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ऐसे बाप के सामने बैठे हो, இப்படிப்பட்ட அப்பாக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க.
ये बात तो जरूर है। இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்குது. बाप है அப்பா அண்ணா तो वर्षा भी जरूर है। பிறகு சொத்து என்றது கண்டிப்பாக கிடைக்குதுன்னு சொல்றாங்க. अगर बाप नहीं है ஒருவேளை அப்பா இல்லன்னா तो அப்போ वर्षा भी नहीं है। சொத்து கூடயும் இல்ல. जबकि बाप मिला, नजर के सामने बैठे हो, இப்போ அப்பா கிடைச்சிருக்காங்க, பார்வைக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க, तो जरूर तुम बच्चों को स्वर्ग की बादशाही का नशा भी चढ़ेगा। அப்போ கண்டிப்பாக குழந்தைகளான உங்களுக்கு ஸ்வர்கத்தினோட ராஜாங்கத்தினோட அந்த போதை கூடயும் ஏறும்னு சொல்றாங்க. अगर ये निश्चय हुआ, ஒருவேளை இந்த நிச்சயம் ஆயிடுச்சுன்னா पहली नजर से सामने होते हुए भी अगर ये निश्चय हुआ, இப்போ ஃபர்ஸ்ட் பார்வைக்கு முன்னாடியே என்ன உட்கார்றீங்களோ, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்லையா, அப்போவே உங்களுக்கு இந்த நிச்சயம் ஆச்சு, तो क्या नशा चढ़ेगा? அப்போ என்ன போதை ஏறும்? वो नशा जरूर चढ़ेगा कि ये विश्व की बादशाही भी हमको जरूर அந்த போதை கண்டிப்பாக ஏறும். இந்த உலகத்தினோட ராஜாங்கம் என்றது நமக்கு கண்டிப்பாக मिलनी है। கிடைக்கணும்னு. पहले बाप का नशा, ஃபர்ஸ்ட் அப்பாவோட போதை, पीछे वर्षे का नशा, பிறகு சொத்தை பற்றி போதை ஏறும். पहले अलफ, ஃபர்ஸ்ட் அலஃப், फिर बे। பிறகு பே. अलफ माना அலஃபனா ये नशा चढ़ जाए कि हमको अल्लाह मिल गया। அலஃபனா இந்த ஒரு போதை ஏறிடணும். என்னன்னா எனக்கு அல்லாஹ் கிடைச்சிருக்காங்க, ऊंचे से ऊंचा मिल गया। உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கிடைச்சிட்டாங்க. फिर बे बादशाही, பிறகு பே பாட்சாஹி. तुम समझते हो हम बाप के पास बैठे हैं। நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, நாங்க அப்பா கிட்ட உட்கார்ந்து இருக்கோம். दुनिया वाले इस बात को नहीं समझते। உலகத்தினார் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறது இல்ல. वो कुकवंशावली ब्राह्मण ये नहीं समझते। அந்த குகவம்சாவளி பிராமணர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இல்ல. क्या என்ன? कि हम किसके पास बैठे हैं? நாங்க யார்கிட்ட உட்கார்ந்து இருக்கோம்? बाप के पास बैठे हैं। அப்பா கிட்ட உட்கார்ந்து இருக்கோம். वो नहीं समझते, तुम समझते हो அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல, நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. कि हम बाप के पास बैठे हैं। நாங்க அப்பா கிட்ட உட்கார்ந்து இருக்கோம். अभी हमारा देह अभिमान निकल रहा है। இப்ப நம்மளோட தேக அபிமானம் போயிட்டு இருக்குது. हम आत्मा इस शरीर के साथ चक्कर लगाते, पार्ट बजाते आए हैं। ஆத்மாக்களா இருக்கிற நாம சரீரத்துக்குள்ள பாட்டு பண்ணி, சரீரம் மூலமா பாட்ட பண்ணி சக்கரத்தை சுத்திட்டே வந்திருக்கோம். अब हमारा बाप भी सन्मुख बैठा है। இப்ப நம்மளோட அப்பாவும் நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்காங்க. सन्मुख बैठा है। நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ये बच्चों के लिए अनुभूति होती है। இது குழந்தைகளுக்காக அனுபவம் ஆகுது. तो कोई ऐसे भी होते होंगे அப்போ சிலர் இப்படியும் இருப்பாங்க. जो ये अनुभूति करते होंगे யாரு இந்த அனுபவத்தை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. कि सन्मुख नहीं, நேர்முகத்துல இல்ல, क्या என்ன विमुख है। விமுகமாக இருக்காங்க. तो जिनको विमुख अनुभव होता होगा அப்போ யாருக்கு விமுகமாக இருக்காங்க என்ற அனுபவம் ஆயிட்டே இருக்குமோ, उनको तो विश्व की बादशाही मिल न सके। அவங்களுக்கு உலகத்தினோட ராஜாங்கம் கிடைக்க முடியாது. बाप के साथ खुशी होती है वर्षे की। அப்பா கூட குஷி ஆகுது, சொத்தினோட குஷி. बच्चे बड़े होते हैं குழந்தைகள் எப்போ பெரியவங்க ஆகுறாங்களோ, तो बुद्धि में आता है हम बैरिस्टर का, इंजीनियर का, बादशाह का बच्चा हूँ। அப்போ புத்தியில வருது நான் பாரிஸ்டர், இன்ஜினியர், பாட்ஷாவினோட குழந்தை இருக்கேன்னு. मैं बादशाही का मालिक हूँ। நான் அந்த ராஜாங்கத்துக்கு எஜமானா இருக்கேன். तो यहाँ भी बच्चों को अगर ये निश्चय हो जाए இங்க கூடயும் குழந்தைகளுக்கு ஒருவேளை நிச்சயம் ஆயிடுச்சுன்னா, कि जो सुप्रीम सोल बाप हमको नजर से निहाल करने वाला मिला है, சுப்ரீம் சோல் அப்பா நமக்கு திருஷ்டி மூலமா என்ன திருப்திய படுத்துறவங்க கிடைக்கிறாங்களோ, கிடைச்சிருக்காங்க. वो विश्व के बादशाह नारायण में आता है। அவங்க உலகத்தினோட ராஜா இருக்கிற பாட்ஷா இருக்கிற நாராயணனுக்குள்ள வராரு.
और वो नारायण பிறகு அந்த நாராயணன் विश्व का मालिक होता है, உலகத்துக்கு எஜமானாக இருப்பாங்க. हीरो पाटधारी है, ஹீரோ பாட்தாரியா இருக்காங்க. और उस हीरो पाटधारी से हमारा सन्मुख பிறகு அந்த ஹீரோ பாட்தாரி கூட நம்மளுக்கு நேர்முகத்துல मेल मिलाप का रिश्ता है। எப்படின்னா ரொம்ப கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு இருக்குது. जब ये निश्चय हो जाता है அப்படின்னா இணைக்கிற கனெக்ஷன் நமக்கு இருக்குது. இந்த விஷயம் எப்போ புத்தியில ஏற்படுது வருதோ तो खुशी क्यों नहीं चढ़ेगी? அப்போ ஏன் குஷி ஏறாது? बुद्धि में आता है बादशाही का मालिक हूँ, புத்தியில வருது ராஜாங்கத்துக்கு எஜமானா இருக்கேன். यहाँ तुम जानते हो बाप से हमको स्वर्ग का वर्षा मिलता है। இங்க உங்களுக்கு தெரியும் நமக்கு அப்பா இடமிருந்து ஸ்வர்கத்தினோட சொத்து என்றது கிடைக்குது. क्या? என்ன जो हमारा बाप है இப்போ யாரு நம்மளோட அப்பா उस இருக்காங்க, बाप से हमको அந்த அப்பா இடமிருந்து நமக்கு नरक का वर्षा नहीं मिलता है। நரகத்தினோட சொத்து கிடைக்கிறது இல்ல. क्या? என்ன माउंट आबू की महलमाड़ियों अटारियों का वर्षा नहीं मिलता है। மவுண்ட் ஆபுவினோட இந்த அரண்மனைகள் பெரிய பெரிய பில்டிங்ஸினோட சொத்து கிடைக்கிறது இல்ல. उसको स्वर्ग कहेंगे या नरक के अंदर ही कहेंगे? அதுக்கு ஸ்வர்கமன் சொல்வாங்களா இல்லன்னா நரகத்துக்குள்ளேயேன்னு சொல்லுவாங்களா? वो तो फिर भी नरक के अंदर है। அது அப்படி பார்த்தோம்னா நரகத்துக்குள்ளதான் இருக்குது. असली वर्षा क्या है? உண்மையான சொத்து எதா இருக்குது? जो बाप से हमको वर्षा मिलता है। அப்பா இடமிருந்து நமக்கு என்ன சொத்து கிடைக்குதோ आत्मा हमारी ऐसी स्टेज में पहुंच जाती है ஆத்மா நம்மளோடது அப்படிப்பட்ட ஸ்டேஜ போய் ரீச் பண்ணது அடையுது. कि शरीर में रहते हुए भी सुख दुख से परे की स्टेज का अनुभव करती है। எப்படின்னா சரீரம் இருந்தாலும் கூடயும் சுகம் மற்றும் துக்கத்தினோட அந்த ஸ்டேஜ்ல இருந்து தனிப்பட்ட ஒரு ஸ்டேஜ அனுபவம் செய்யறாங்க செய்து उसको कहते हैं स्वर्ग। அதுக்கு என்ன சொல்வாங்கன்னா ஸ்வர்க்கம். क्या नाम दिया? என்ன பேரை கொடுத்திருக்காங்க? ஸ்வர்க. कहाँ गया? எங்க போனாங்க? आत्म की स्थिति में चला गया। ஆத்மிக ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. स्व माने क्या? ஸ்வ அண்ணா என்ன? स्व माना आत्म की स्थिति। ஸ்வ அண்ணா ஆத்மிக ஸ்டேஜ். तो बाप आकर के அப்போ அப்பா வந்து जो नजर से निहाल करते हैं திருஷ்டி மூலமா என்ன திருப்தியா படுத்துறாங்க, நன்மை செய்யறாங்க. तो उससे बाप के संग का रंग बच्चों को அது மூலமா அப்பாவோட சங்கத்தினோட சாயம் குழந்தைகளுக்கு दृष्टि के द्वारा திருஷ்டி மூலமாக लगता जरूर है। கண்டிப்பாக ஏற்படுது. क्योंकि जो चीज आंखों से देखी जाती है ஏன்னா எந்த பொருள்களை கண்களால பார்க்கப்படுகிறதோ वो याद भी जरूर आती है। அது நினைவு கூடயும் கண்டிப்பாக வரும்னு சொல்றாங்க. आत्मिक स्थिति, रूहानी स्थिति ஆத்மிக ஸ்டேஜ், ஆத்மிக ஸ்திதி, ஆன்மீக ஸ்டேஜ் என்றது उसके वाइब्रेशन नजर के அதோட வைப்ரேஷன்ஸ் பார்வைக்குள்ள रूहानियत की होती है। அது எப்படி இருக்கும்னா ஆன்மீக தன்மையினோடதாக இருக்கும். रूह से रूह को राहत मिलती है। எப்படின்னா ஆத்மாக்கு ஆத்மா மூலமாக அந்த கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கும். அப்படின்னா கொஞ்சம் நிம்மதி, அமைதி, நிம்மதி என்றது ஏற்படும். जहाँ आत्मा विमुख होती है எங்க ஆத்மா விபரீதமாகுதோ तो दृष्टि मिलाने में थोड़ी झिझक होती है। அப்போ திருஷ்டிய இணைக்கிறதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் என்றது ஏற்படுது, யோசிப்பாங்க. और जहाँ आत्मा अपने को आत्मा के सन्मुख समझती है பிறகு எங்க ஆத்மா நம்ம ஆத்மாக்கு நேர்முகத்துல இருக்கிறோம்னு நினைச்சு போறோமோ, विमुख नहीं समझती है விபரீதமாக இல்லன்னு என்ன நினைச்சுக்கிறாங்களோ, तो रूह को राहत होती है। அப்போ ஆத்மாக்கு ஒரு நிம்மதி என்றது கிடைக்குது. तो बच्चों के लिए स्वर्ग की स्थापना होनी है। அப்போ குழந்தைகளுக்காக ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை என்றது ஆகணும். क्या? என்ன अभी स्थापना இப்போ ஸ்தாபனை हुई नहीं है। ये क्या बात हो गई?
ஆகல. இது என்ன விஷயமாச்சு? मम्मा ने तो शरीर छोड़ दिया था उस समय, மம்மா அந்த நேரத்துல சரீரத்தை விட்டிருந்தாங்க. और बाबा तो कहते हैं मैं माताओं के द्वारा स्वर्ग के பிறகு பாபா சொல்றாங்க, நானு மாதாக்கள் மூலமாக ஸ்வர்கத்தினோட गेट खुलवाऊंगा। கேட்ட ஓபன் பண்ண வைப்பேன். और सब माताओं की हेड कौन थी? பிறகு எல்லா மாதாக்களுக்கு ஹெட் யாராக இருந்தாங்க? जगदम्बा सरस्वती। ஜெகதம்பா சரஸ்வதி. उसने शरीर छोड़ दिया, அவங்க சரீரத்தை விட்டுட்டாங்க. अब बोल रहे हैं இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. 2-3 महीने के बाद 2-3 மாசத்துக்கு பிறகு क्या बोला? என்ன சொன்னாங்க? स्वर्ग की स्थापना होनी है। ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை ஆகணும். फिर कैसे होगी? பிறகு எப்படி ஆகும்? बाबा झूठ बोला क्या? नहीं, பாபா பொய் சொன்னாங்களா? இல்ல. इससे ही साबित होता है இதனால நிரூபணம் ஆகுது कि भले मम्मा ने शरीर छोड़ दिया, பலே மம்மா சரீரம் விட்டுட்டு போயிட்டாங்க. लेकिन वो मम्मा ஆனா அந்த மம்மா जरूर आगे चल के ऐसा पार्ट बजाएगी கண்டிப்பாக அப்படிப்பட்ட பாட்டை செய்வாங்க. किसी स्त्री चोले में, ஏதோ ஒரு பெண்ணோட சரீரத்துல जिसके द्वारा யார் மூலமாக वो स्वर्ग का गेट खोलने के निमित्त बनेगी। யார் மூலமா அந்த ஸ்வர்கத்தினோட கேட் ஓபன் பண்றதுக்காக நிமித்தம் ஆகுவாங்க. स्वर्ग की स्थापना होनी है। ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை ஆகணும். बाप को देखने से बच्चों को स्थायी खुशी होनी चाहिए। அப்பாவை பார்த்தாங்கன்னா குழந்தைகளுக்கு எப்படின்னா தொடர்ந்து குஷின்றது ஆகணும். वो நிலைச்சிருக்கிற குஷி அனுபவம் ஆகணும். तब எப்போ ஆகும்னா कब எப்போ कब स्वर्ग की स्थापना होनी है? ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை எப்போ ஆகும்? जब बच्चों को எப்போ குழந்தைகளுக்கு स्थायी खुशी शुरू हो। எப்போன்னா குழந்தைகளுக்கு தொடர்ந்து அந்த குஷி என்றது அப்படின்னா நிலைச்சிருக்கிற குஷி என்றது ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். अभी क्या है? இப்போ என்ன ஆயிருக்குது? हैं? अभी 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 खुशी चढ़ती है, இப்போ என்ன நிலைமைன்னா இப்போதான் குஷி ஏறுது. अभी अभी माया खुशी का नशा उड़ाई देती है। இப்போ என்ன ஆயிடுதுன்னா நெக்ஸ்ட் செகண்ட்ல மாயா குஷியினோட அந்த ஒரு குஷிய பறக்க வச்சிடுது. तो स्वर्ग की स्थापना குஷியினோட ரசத்தை பறக்க வச்சிடுது. அப்போ ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனா हो नहीं सकती ஆக முடியாது. जब बच्चों की एक रस अवस्था बने, எப்போ குழந்தைகளினோட ஏகரஸ் ஸ்டேஜ் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆயிடுதோ तब स्वर्ग की स्थापना हो। அப்போ ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை ஆகும். इसको ही रूरियान कहा जाता है। இதுக்குதான் ஆன்மீக உரையாடலன்னு சொல்லப்படுகிறது. इसको இதுக்கு जब बच्चों को बाप को देखने से स्थायी खुशी चढ़ने लगी, எப்போ குழந்தைகளுக்கு அப்பாவை பார்த்தாங்கன்னா தொடர்ந்து அப்படின்னா அந்த பர்மனன்ட் ஆன குஷி என்றது ஏறுறதுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுமோ அப்போன்னு சொல்றாங்க. देखने मात्र से ही खुशी का पारा चढ़ने लगे। பார்த்த உடனேயே வெறும் பாக்குறதுனாலயே குஷியினோட பாதரச ஏறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகணும். तो अवस्था उस समय कैसी होगी? அப்போ ஸ்டேஜ் அந்த நேரத்துல எப்படி இருக்கும்? खुशी की तो होगी, குஷிக்கானது இருக்கும். एक रस अवस्था बन जाएगी। ஒரு ஏக்கரஸ் ஸ்டேஜ் ஆயிடும். அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்ன்றது ஆயிடும். उसको कहा जाता है रूह से रेहान। அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆத்மா கூட ஆத்மாவினோட ஆன்மீக உரையாடல். रूहानियत में स्थित होकर के ஆன்மீக தன்மையில நிலைச்சிருந்து हम बच्चे बाप से குழந்தைகளான நாம அப்பா கூட मिल रहे हैं சந்திச்சுட்டு இருக்கோம். और दृष्टि से ही एक दूसरे की बात का लेन देन பிறகு திருஷ்டி மூலமாவே ஒருத்தர் இன்னொருத்தரினோட குடுக்கல் வாங்கல் என்றது कर रहे हैं।
பண்ணிட்டு இருக்கோம். जो सुप्रीम सोल बाप है, அந்த சுப்ரீம் சோல் அப்பா இருக்காங்க, सबका बाप है, எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. वो बैठ आत्माओं से बात करते हैं। அவரு உட்கார்ந்து ஆத்மாக்கள் கூட பேசுறாங்க. क्या என்ன बैठ क्यों लगाया शब्द? உட்கார்ந்து நீ இந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க? माने किसी तन में वो सुप्रीम सोल ज्योति बिंदु बैठ करके बात भी करता है। அப்படின்னா ஏதோ ஒரு சரீரத்துல அந்த சுப்ரீம் சோல் அப்பா உட்கார்ந்து பேசவும் செய்றாங்க. आत्मा इस शरीर से सुनती है, ஆத்மா இந்த சரீரம் மூலமாக கேட்கவும் செய்யுது. सुप्रीम सोल बाप சுப்ரீம் சோல் அப்பா किसी तन में बैठ करके बात करता है। ஏதோ ஒரு சரீரத்துல உட்கார்ந்து பேசவும் செய்றாங்க. ये एक ही बार ऐसा होता है இது ஒரே தடவை இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்க. और किसी जन्म में ऐसा नहीं होता வேற எந்த ஜென்மங்கள்ல கூடயும் இப்படி ஆகுறது இல்ல. कि बाप को याद करते करते அப்பாவை நினைவு செய்ய செய்ய जब वो आते हैं எப்போ அவங்க வராங்களோ और नजर मिलाते हैं பிறகு பார்வைய இணைக்கிறாங்க. तो 21 जन्म के लिए वर्षा दे देते हैं। அப்போ 21 ஜென்மத்துக்காக சொத்தை கொடுத்துடுறாங்க. ये तो तुम बच्चों की बुद्धि में याद जरूर रहना चाहिए। இந்த விஷயம் குழந்தைகளான உங்களோட புத்தியில கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். क्या என்ன कि बाप से அப்பாயிடம் இருந்து बच्चों की जब खुशी में नजर मिलती है குழந்தைகள் எப்படின்னா குஷியாக எப்போ பார்வை இணைக்குதோ तो बच्चों को அப்போ குழந்தைகளுக்கு क्या मिलता है? என்ன கிடைக்குது? हैं? 21 जन्मों का वर्षा मिलता है खुशी का, 21 ஜென்மத்துக்கான சொத்து கிடைக்குது, குஷியினோடது, अपार खुशी का वर्षा। அபாரமான குஷியினோட சொத்து. 21 जन्म तक कभी खुशी हमारी समाप्त 21 ஜென்மங்கள் வரைக்கும் குஷி என்றது நம்மளது எப்பவுமே முடியாது, नहीं होगी। முடியாதுன்னு சொல்றாங்க. बच्चे जो हैं இப்போ குழந்தைகள் யார் இருக்கீங்களோ वो सुन करके फिर भूल जाते हैं। அவங்க கேட்டு பிறகு மறந்துடுறாங்க. ये तो भूलना नहीं चाहिए। இத மறக்க கூடாது. इसका मतलब இதுக்கு அர்த்தம் बच्चे हैं இப்போ குழந்தைகள் இருக்காங்கன்னா और सुनकर भूल जाते हैं। பிறகு கேட்டுட்டு மறந்துடுறாங்க. बच्चे तो वारिसदार होते हैं, मालिक होते हैं। குழந்தைகள் வாரிசுதாராக இருப்பாங்க, எஜமானாக இருப்பாங்க. बाप की नजर मिलते ही बच्चों को बुद्धि में आता है कि बाप का वर्षा हमारा वर्षा है। அப்பா கூட திருஷ்டி இணைந்ததுக்கு பிறகு புத்தில வருது அப்பாவோட சொத்து ஏதோ அதுதான் நம்மளோட சொத்தா இருக்குதுன்னு, அப்பாவோட சொத்து அது நம்மளோட சொத்தா இருக்குன்னு. बाप डॉक्टर है तो बच्चे में भी कुछ न कुछ डॉक्टरी के संस्कार। அப்பா டாக்டரா இருக்காங்கன்னா அப்போ குழந்தைகளுக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் டாக்டரினோட சம்ஸ்காரம் आई जाते हैं। வந்துடும். அது बाप बिजनेसमैन है बड़ा तो बच्चे में भी कुछ न कुछ संस्कार। இப்போ அப்பா பிசினஸ் மேனா அப்போ குழந்தைகளுக்குள்ள கூடயும் கொஞ்ச நஞ்ச அந்த பிசினஸினோட சம்ஸ்காரம் आई जाते हैं। வந்துடுது. அப்படியே बाप मल्टी मिलियनर है அப்பா மல்டி மில்லியனரா இருக்காங்க, तो बच्चे में भी वो संस्कार आई जाते हैं। அப்போ குழந்தைக்குள்ளேயும் அந்த சம்ஸ்காரம் என்றது வந்துடுது. तो बाप अगर विश्व का मालिक है அப்போ அப்பா ஒருவேளை உலகத்துக்கே எஜமானா இருக்காங்கன்னா और ये बुद्धि में निश्चय हो जाए பிறகு இந்த விஷயம் புத்தில நிச்சயம் ஆயிடுச்சுன்னா तो बच्चे के अंदर वो खुशी के संस्कार आने चाहिए ना। அப்போ குழந்தைகளுக்குள்ள அந்த குஷியினோட சம்ஸ்காரம் வரணும் இல்லையா? लेकिन बच्चे क्यों भूल जाते हैं? ஆனா குழந்தைகள் ஏன் மறந்துடுறாங்க? हैं? कारण क्या? என்ன காரணமா இருக்கு? हैं? माया बुलाई देती। மாயா மறக்க வச்சிடுதான். निश्चय बुद्धि नहीं है। நிச்சய புத்தி இல்லையா? किस बात पे निश्चय बुद्धि नहीं है? எந்த விஷயத்துல நிச்சய புத்தி இல்ல? पहली बात कौन सी है जिसमें निश्चय बुद्धि नहीं है? ஃபர்ஸ்ட் விஷயம் ஏதா இருக்குது எதுல நிச்சய புத்தி இல்ல? हैं? जो फाउंडेशन ही उखाड़ देती है। அது ஃபவுண்டேஷனே என்ன செய்யுதுன்னா அது கெடுத்துடுது. हैं? हाँ ஆமா, स्वर्ग में जाना है ஸ்வர்கத்துக்கு போகணும்
तो स्व के ऊपर पहले निश्चय चाहिए कि मैं ज्योति बिंदु அப்போ ஸ்வ மேல நிச்சயம் இருக்கணும், நான் ஜோதி பிந்து आत्मा हूँ। ஆத்மா இருக்கேன். घड़ी घड़ी भूल जाते हैं। ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் மறந்து போயிடுறீங்க. और जब आत्मा ज्योति बिंदु स्व की नहीं याद रही இப்போ ஆத்மா ஜோதி பிந்து சுயத்தினோட நினைவு இருக்கலன்னா तो बाप तो याद அப்போ அப்பாவோட நினைவு नहीं आएगा। இருக்காது. तो बाप तो निराकारी निर्विकारी निरहंकारी है। ஏன்னா அப்பா நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரியா இருக்காங்க. पहली शर्त है आत्मिक स्थिति की। ஃபர்ஸ்ட் கண்டிஷனா இருக்குது ஆத்மிக ஸ்திதினோடது. तो भूलना नहीं चाहिए। அத மறக்க கூடாது. आते भी हैं வரவும் செய்றாங்க. बाबा की नजर के सामने होने के लिए। வருதே பாபாவினோட பார்வைக்கு முன்னாடி வர்றதுக்காக இருக்கிறதுக்காக. घर छोड़ छाड़ के किस लिए आते हैं? வீடெல்லாமே விட்டுட்டு ஏன் வரீங்க? बाबा की नजर के பாபாவோட திருஷ்டிக்கு முன்னாடி सामने होने के लिए आते हैं பாபாவோட திருஷ்டிக்கு முன்னாடி வரணும்ன்றதுக்காக வரீங்க, कि विमुख होने के लिए आते हैं। இல்லன்னா விபரீதம் ஆகுறதுக்காக வரீங்களா? जब घर से चलते हैं எப்போ வீட்டிலிருந்து வரீங்களோ तो क्या लक्ष्य लेकर के चलते हैं? அப்போ என்ன லட்சத்தை எடுத்துக்கிட்டு வரீங்க? कि बाप की नजर के सन्मुख पहुँचे। அப்பாவோட பார்வைக்கு முன்னாடி ரீச் ஆயிருக்கும். सन्मुख होने से ही समझते हैं। ரீச் ஆகுறதுக்காக நேர்முகத்துல வந்த உடனே புரிஞ்சுக்கிறீங்க. अगर सन्मुख होते हैं ஒருவேளை நேர்முகத்துல வரீங்கன்னா तो समझते हैं हम बाप के साथ बैठे। அப்போ புரிஞ்சுக்கிறீங்க நாங்க அப்பாக்கு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். बाप को देखने से ही खुशी का पारा चढ़ता है। அப்பாவை பார்த்த உடனே குஷியினோட பாதரசைன்றது ஏறுது. बाबा बैठ सृष्टि चक्र का राज समझाते। பாபா உட்கார்ந்து சிருஷ்டி சக்கரத்தினோட ரகசியத்தை புரிய வைக்கிறாங்க. भिन्न भिन्न प्रकार से समझाते हैं। வெவ்வேறு விதமான ரூபத்துல புரிய வைக்கிறாங்க. कि बाप से उन्हों का पूरा लव होना चाहिए। அப்பா கூட அவங்களோட முழுமையான அன்புன்றது இருக்கணும். किन्हों का யாரோடது? है? जो आत्मिक स्थिति में बैठने वाले बच्चे हैं, யாரு ஆத்மிக ஸ்திதியில உட்காரக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க, जिन्होंने आत्मिक स्थिति का पक्का अभ्यास कर लिया है, யாரு ஆத்மிக ஸ்திதியினோட பிராக்டிஸ் பக்கா பண்ணிருக்காங்க, उनकी बुद्धि में जरूर बैठना चाहिए அவங்களோட புத்தியில கண்டிப்பாக உட்காரணும். कि बाप से हमारा पूरा लव है। அப்பா கூட நம்மளோட முழுமையான அன்பு இருக்குதா? आत्मा अपनी दिल पूरी कर दे। ஆத்மா தன்னோட ஆசைன்றது நிறைவேற்றுக்கிறது. क्योंकि बिछड़े हुए बच्चे हैं। ஏன்னா பிரிஞ்சு போயிருக்கிற குழந்தைகளா இருக்கீங்க. कितने समय के बिछड़े हुए हैं? எத்தனை எவ்வளவு நேரத்திலிருந்து பிரிஞ்சிருக்கீங்க? 5000 साल पहले के बिछड़े हुए। 5000 வருஷத்துக்கு முன்னாடி. अच्छा அச்சா, यज्ञ के आदि के बिछड़े हुए हैं। யக்னத்தினோட ஆரம்பத்துல பிரிஞ்சிருக்கிறவங்க. 5000 साल के बिछड़े हुए हैं 5000 வருஷத்திலிருந்து பிரிஞ்சிருக்கிறவங்க. तो बेसिक नॉलेज वाले हुए। அப்போ அவங்க பேசிக் நாலேஜ்காரங்க ஆயிட்டாங்க. और यज्ञ के आदि के बिछड़े हुए हैं பிறகு யக்னத்தினோட ஆரம்பத்துல அவங்க பிரிஞ்சிருக்காங்கன்னா तो यज्ञ के आदि के जो बिछड़े हुए समझते हैं, யக்னத்தினோட ஆரம்பத்துல யாரு பிரிஞ்சிருக்கிறவங்க நினைச்சுக்கிறாங்க, वो शूटिंग का राज भी जानते हैं। அவங்க ஷூட்டிங்கினோட ரகசியத்தை கூடயும் அவங்களுக்கு தெரியும். इस शूटिंग पीरियड में இந்த ஷூட்டிங் பீரியட்ல कल्प की आवृत्ति होती रहती है। கல்ப என்ன ஆயிடுதுன்னா இது சுத்திட்டே இருக்கும். हम हर कल्प बिछुड़ते हैं और बाप से मिलते हैं। இது நாம ஒவ்வொரு கல்பத்துல கூடயும் பிரிஞ்சு போகிறோம், பிறகு அப்பா கூட சந்திக்கிறோம். जो बेसिक नॉलेज छोड़ के अभी आए हैं யாரு பேசிக் நாலேஜ விட்டு இப்ப வந்திருக்கீங்க, और पहली बार मिले हैं, பிறகு ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சிருக்கீங்க, तो उनका एक कल्प की आवृत्ति हो गई। அப்போ அவங்களது எப்படின்னா ஒரு கல்பத்தினோட
ஆவೃತ್ತಿ கம்ப்ளீட் ஆச்சு. बोला बच्चों ने अनेक प्रकार के दुख देखे हैं, குழந்தைகள் நிறைய விதமான துக்கத்தை பார்த்திருக்கீங்க. जब से बिछुड़े हैं, எப்போலிருந்து பிரிஞ்சிருக்கீங்களோ அப்போலிருந்து. मिलते हैं तो सुख का वर्षा मिलता है, எப்போ சந்திக்கிறீங்களோ அப்போ சுகத்தினோட சொத்து கிடைக்குது. कितने वर्ष के लिए? आधा कल्प के लिए सुख का वर्षा मिलता है. எத்தனை வருஷங்களுக்காக? பாதி கல்பத்துக்காக சுகத்துக்கான சொத்து கிடைக்குது. और பிறகு फिर आत्मिक स्थिति से जब बिछुड़ते हैं பிறகு ஆத்மீக ஸ்திதியிலிருந்து எப்போ பிரிஞ்சு போயிடுறீங்களோ तो आधा कल्प के लिए दुख का वर्षा मिल जाता है. அப்போ பாதி கல்பத்துக்காக துக்கத்தினோட சொத்து கிடைக்குது. क्योंकि जो आत्मा का स्वरूप है, ஏன்னா ஆத்மாவினோட ஸ்வரூபம் என்ன இருக்குதோ, ज्योति बिंदु सितारा, ஜோதி பிந்து சித்தாரா நட்சத்திரம், वही परमात्मा बाप का स्वरूप है. அதுதான் பரமாத்மா அப்பாவினோட ஸ்வரூபமா இருக்குது. तो हमारी आत्मा में जब तक आत्मिक स्मृति रहती है तो बाप की शक्ति, बाप का वर्षा हमारे साथ रहता है. நம்ம ஆத்மாக்குள்ள எப்போ சக்தி இருக்குமோ அப்போ அப்பாவினோட சக்தி, அப்பாவினோட சொத்து நம்ம கூட இருக்கும்னு சொல்றாங்க. और जब से हम आत्मिक स्थिति को भूल गए, எப்போலிருந்து நம்ம ஆத்மிக ஸ்திதிய மறந்துட்டோமோ तब से क्या करना शुरू किया? அப்போலிருந்து என்ன செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சிட்டோம்? दिखावे का आडंबर करना शुरू कर दिया. ஷோ ஆஃப் கான இந்த ஆடம்பரம் ஆரம்பம் செஞ்சிட்டோம். भ्रकुटी में बिंदी लगाना शुरू कर दी இரு புருவக்கு நடுவுல பிந்திய வைக்கிறதுக்காக ஆரம்பம் செஞ்சிட்டோம். और पुरुषों ने टीका लगाना शुरू कर दिया. பிறகு ஆண்கள் திலகத்தை வச்சுக்கிறதுக்காக ஆரம்பம் செஞ்சிட்டாங்க. पुरुषों में ज्यादा देह अभिमान होता है, उन्होंने टीका लंबा चौड़ा लगा दिया. இப்போ ஆண்களுக்குள்ள தேக அபிமானம் அதிகம் இருக்கும். அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப நீளமான திலகத்தை வச்சுக்கிறதுக்கு ஸ்டார்ட் செஞ்சுட்டாங்க. कन्या माताओं में थोड़ा देह अभिमान कम होता है, கன்யா மாதாக்களுக்குள்ள கொஞ்சம் தேக அபிமானம் என்றது கம்மி இருக்கும். तो उन्होंने बिंदी लगाई. அப்போ அவங்க பிந்திய வச்சுக்கிட்டாங்க. तो जब से आत्मिक स्मृति को भूले, அப்போ பாபா சொல்லிட்டு இருக்காங்க, எப்போலிருந்து ஆத்மிக ஸ்திதிய மறந்துட்டீங்களோ, कि मैं आत्मा सूक्ष्म ज्योति बिंदु सितारा हूँ, நான் ஆத்மா நுணுக்கமான நட்சத்திரம் ஆயிருக்கேன். तब से तुम बच्चों ने अनेक प्रकार के दुख देखे. அப்போலிருந்து குழந்தைகளான நீங்க நிறைய விதமான துக்கத்தை பார்த்திருக்கீங்க. क्या என்ன इसका मतलब क्या हुआ? இதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? बाबा क्या समझाना चाहते हैं? பாபா என்ன சொல்றதுக்கு விருப்பப்படுறாங்க? कि जब तक आत्मिक स्थिति में है அப்படின்னா எப்போ வரைக்கும் ஆத்மிக ஸ்திதியில இருக்கோமோ तो प्रकृति के अनेक प्रकार के सुख அப்போ இயற்கையினோட நிறைய விதமான சுகம் आत्मा को प्राप्त होते हैं, ஆத்மாக்கு कुदरती सुख प्राप्त होते हैं. ஆத்மாக்கு பிராப்தி ஆயிட்டே இருக்கும். அப்படின்னா நேச்சுரல் சுகம், அப்படின்னா இந்த இயற்கை மூலமா நேச்சுரலாக சுகத்தை கிடைச்சிட்டு இருக்கும். और जब आत्मिक स्मृति को भूलते हैं பிறகு ஆத்மிக ஸ்டேஜை எப்போ மறந்துட்டுறோமோ ஆத்மிக ஸ்திதிய, तो कुदरत भी அப்போ இயற்கை கூடயும் तमो प्रधान होकर के दुखदायी बन जाती है. தமோ பிரதானமாகி துக்க கொடுக்கக்கூடியதாக ஆயிடுது. और माया रावण भी हमारे पीछे लग जाता है. பிறகு மாயா ராவன் கூடயும் நம்மளோட பின்னாடி சுத்துது. लोग समझते हैं कि स्त्री धन संपत्ति माया होती है. ஜனங்க நினைச்சுக்கிறாங்க பெண்ணு பிறகு தன சம்பத்தி ப்ராப்பர்ட்டி இதுதான் மாயா ஆக இருக்கும்னு. बाप समझाते हैं स्त्री धन संपत्ति माया नहीं है. அப்பா புரிய வைக்கிறாங்க பெண்ணு தன சம்பத்தி ப்ராப்பர்ட்டி இது மாயா கிடையாது. हमारे अंदर जो कमजोरियां आ जाती है देहाभिमानी के कारण, நமக்குள்ள வீக் பாயிண்ட்ஸ் என்ன வந்துடுதோ தேக அபிமானத்தினோட காரணத்தினால, अपने को देह समझने के कारण, தன்னை தேகம் நினைச்சுக்கிற காரணத்தினால वो कमजोरियां ही वास्तव में माया के 5 मुख है, काम क्रोध लोभ मोह अहंकार. அந்த வீக்னஸ் என்ன இருக்குதோ இதுதான் மாயாவினோட 5 ரூபங்களா இருக்குது. காம குரோத லோப மோக அகங்காரம்.
ये पुरुष के अंदर भी है இது ஆணுக்குள்ளயும் இருக்குது, और பிறகு स्त्री चोले के अंदर भी है। பெண்ணினோட शरीरத்திலயும் இருக்குது. तो अनेक प्रकार के बच्चों ने दुख देखे हैं जब से आत्मिक स्मृति से बिछुड़े हैं। அப்ப நிறைய விதமான துக்கத்தை பார்த்திருக்கீங்க. எப்போலிருந்து ஆத்மீக ஸ்திதிய மறந்திருக்கீங்களோ அப்போலிருந்து. अभी बच्चे सन्मुख बैठे हैं இப்போ குழந்தைகள் நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்கீங்க. तो देख करके आत्मा हर्षित होनी चाहिए। அப்போ பார்த்து ஆத்மாக்கு திருப்தி கிடைக்கணும், புன்னக முகமோட இருக்கணும்னு சொல்றாங்க. क्या என்ன? बच्चे सन्मुख बैठे हैं, कोई विपरीत बाप के संकल्प नहीं आ रहे हैं। இப்போ குழந்தைகள் நேர்முகத்துல உட்கார்ந்து இருக்காங்க. விபரீதமான சங்கல்பங்கள் ஒண்ணும் வர்றதில்ல. कोई बाप के विपरीत संकल्प आ रहे होंगे இப்போ அப்பாக்கு விபரீதமான சங்கல்பங்கள் ஏதாவது வந்துட்டு இருக்குதுன்னா तो हर्षण मुख हो नहीं सकता, அப்போ புன்னக முகமாக இருக்க முடியாது. और बाप के अनुकूल संकल्प आ रहे होंगे பிறகு அப்பாக்கு அனுசாரமாக சங்கல்பங்கள் வந்துட்டு இருக்குதுன்னா तो जरूर है बुद्धि में हर्षण मुखता அப்போ கண்டிப்பாக புத்தியில புன்னக முகம் என்றது आनी चाहिए। வரணும்னு சொல்றாங்க. हर्षितपना रहता है ना, புன்னக முகம் என்றது இருக்கோ இல்லையா? बाप से दूर होने से हर्षणपना गायब हो जाता है। அப்பா இடமிருந்து தூரமாகிற காரணத்தினால புன்னக முகம் என்றது அது எப்படி ஆயிடுதுன்னா அது லோபம் ஆயிடுது, மறைஞ்சு போயிடுது. और बाप के नजदीक होने से பிறகு அப்பா கிட்ட இருக்கிறதுனால हर्षितपना आ जाता है। புன்னக முகம் என்றது வந்துடுது. विवेक कहता है புத்தி சொல்லுது. बाहर में तो बहुत बातें सुनते रहते हैं बच्चे, குழந்தைகள் வெளியில ரொம்ப விஷயங்களை கேட்டுட்டே இருக்கீங்க. क्या என்ன कारण क्या हुआ? என்ன காரணமாச்சு? बाप के सन्मुख और विमुख होने का कारण क्या बताया? அப்பாவோட நேர்முகத்துல இருக்கிறது பிறகு விபரீதமாகிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னாங்க. है? जब आत्मिक स्थिति में रहते हैं எப்போ ஆத்மீக ஸ்திதியில இருக்கிறீங்களோ तो बाप का ज्ञान भी बुद्धि में बैठता है, அப்போ அப்பாவோட ஞானம் கூடயும் புத்தியில உட்காருது. क्योंकि बाप कहते हैं मैं अपने बच्चों से ही बात करता हूँ। ஏன்னா அப்பா சொல்றாங்க நான் என்னோட குழந்தைகள் கூட தான் பேசுறேன். क्या என்ன? जो आत्मिक स्थिति में रहने वाले मेरे बच्चे हैं யாரு ஆத்மீக ஸ்திதியில இருக்கக்கூடிய என்னோட குழந்தைகள் இருக்காங்க, मैं उनसे बात करता हूँ। நான் அவங்க கூட தான் பேசுறேன். जो आत्मिक स्थिति में नहीं रहते भूल जाते हैं யாரு ஆத்மீக ஸ்திதியில இருக்கிறது இல்ல மறந்து போயிடுறாங்க, उनसे मैं बात भी नहीं करता हूँ। அவங்க கூட நான் பேசுறது கூடயும் கிடையாது. देवान में है तो रावण के बच्चे हैं, தேக அபிமானத்துல இருக்காங்கன்னா அவங்க ராவணனோட குழந்தைகளா இருக்காங்க. आत्मिक स्थिति में है तो ஆத்மீக ஸ்திதியில இருக்கீங்கன்னா निराकार राम के बच्चे हैं। அப்போ நிராகார் ராமனோட குழந்தைகளா இருக்கீங்க. तो विवेक कहता है बाहर में तो बहुत बातें बच्चे सुनते हैं, அப்போ புத்தி சொல்லுது வெளியில குழந்தைகள் நிறைய விஷயங்களை கேக்குறீங்க. बाप तो कहते हैं हियर नो इविल टाक नो इविल, அப்பா சொல்றாங்க கெட்டது கேட்காதீங்க, கெட்டது பேசவும் செய்யாதீங்க, सी नो इविल। கெட்டது பார்க்கவும் செய்யாதீங்க. एक बार निश्चय पैदा कर लिया तो जो बाप कहते हैं वो सुनो, ஒரு தடவை நிச்சயம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்பா என்ன சொல்றாங்களோ அத கேளுங்க. और दूसरे मनुष्य जो कुछ भी सुनाते हैं பிறகு மத்த மனிதர்கள் ஏதெல்லாம் சொல்றாங்க वो कुछ न कुछ मिक्स करके அது கொஞ்ச நஞ்சம் மிக்ஸ் பண்ணி सुनाते रहेंगे, சொல்லிட்டு இருப்பாங்க. तो उन बातों को सुनो नहीं। அப்போ அந்த விஷயங்களை கேட்காதீங்க. सुनते हुए கேட்டாலும் अनसुना कर दो, கேட்காம இருங்க. देखते हुए பார்த்தாலும் न देखो। பார்க்காம இருங்க. बुद्धि और तरफ चली जाती है ना। புத்தி வேற பக்கம் போயிடுது இல்லையா? ये जो मधुबन में बच्चे बैठे हैं இங்க மதுபனத்துல என்ன குழந்தைகள் உட்கார்றாங்களோ वो सन्मुख बाप से सुनते हैं। அவங்க நேர்முகத்துல அப்பா இடமிருந்து கேக்குறாங்க. ये क्या बात हुई? இது என்ன விஷயமாச்சு? अभी तक तो हम समझते थे இப்ப வரைக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா कि मधुबन
माउंट आबू में जो 4 दीवारियां बनाई हुई हैं वो मधुबन है। மதுபன்னா மவுண்ட் அபுல நாலு செவருல அப்படின்னா நாலா பக்க செவரு என்ன உருவாக்கி இருக்காங்களோ அதுதான் மதுபனன் நினைச்சோம். और शास्त्रों में भक्ति मार्ग में मधुबन किसको बताया है? பிறகு சாஸ்திரத்துல பக்தி மார்க்கத்துல மதுபனன் எதுக்கு சொல்லிருக்காங்க? हैं? शास्त्रों में यादगार क्या है मधुबन की? சாஸ்திரத்துல நினைவார்த்தம் என்ன இருக்குது மதுபனத்துக்காக? है यादगार की नहीं? ஏதாவது நினைவார்த்தம் இருக்கா இல்லையா? अरे वृंदावन में जाते हैं तो मधुबन की यादगार वहाँ दिखाते हैं कि नहीं? அரே பிருந்தாவனத்துக்கு போகிறீங்க இல்லையா, அந்த நேரத்துல அங்க மதுபனத்தினோட நினைவார்த்தத்தை காமிக்கிறாங்களா இல்லையா? दिखाते हैं ना। காமிக்கிறாங்க இல்லையா? तो मधुबन की यादगार जहाँ ले जाते हैं दिखाने के लिए, அப்போ மதுபனத்தினோட நினைவார்த்தம் காமிக்கிறதுக்காக என்ன அழைச்சிட்டு போகிறாங்க? वहाँ मेलमाड़ियाँ अटारियाँ दिखाते हैं। அங்க அரண்மனைகள், பிறகு பெரிய பெரிய பில்டிங்ஸ் இத காமிக்கிறாங்களா? ये जंगली सीन दिखाया हुआ है। இல்லன்னா காடினோட சீனை காமிச்சிருக்காங்களா? हैं? वन வன்னா இந்த காடு, माना जंगल, வன்னா காடு, जंगल का सीन दिखाया है। காடினோட சீனை காமிச்சிருக்காங்களா? ये मेलमाड़ियाँ अटारियों में ले जाते हैं। இல்லன்னா மாளிகைகளை காமிச்சிருக்காங்களா? कहाँ ले जाते हैं? எங்க அழிச்சிட்டு போகிறாங்க? हैं? तो मधुबन का अर्थ हुआ அப்போ மதுபனத்தினோட அர்த்தமாயிருக்கு जहाँ मिठास वृत्ति हो எங்க இனிமையான தன்மை இருக்கணும், और जहाँ बेहद की பிறகு எங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட जंगल की तरह विराग वृत्ति हो। அந்த காடு போல வைராகிய விருத்தி என்றது இருக்கணும். बेहद का वैराग भी हो, बेहद की मिठास वृत्ति भी हो। எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியமும் இருக்கணும், எல்லைக்கு அப்பாற்பட்ட இனிமையான தன்மையும் இருக்கணும். ऐसा तो आत्मिक स्थिति में ही हो सकता है। இப்படி ஆத்மிக ஸ்திதியில தான் இருக்க முடியும். बाकी तो मधुबन की परिभाषा वो है जहाँ मधुसूदन है, மற்றபடி மதுபனத்தினோட அர்த்தம் என்னன்னா எங்க மதுசூதன் இருக்காங்களோ वहाँ मधुबन है। அங்க மதுபன் இருக்கு. अपने घर में बैठ करके भी बच्चे अगर मधुसूदन की याद में लीन है, இப்போ உங்களோட தன்னோட வீட்டுல உட்கார்ந்து கூடயும் குழந்தைகள் மதுசூதனோட நினைவுல லீனமாக மூழ்கி இருக்காங்கன்னா तो जैसे उनको अपने घर में भी क्या हो गया, அப்போ அவங்களுக்கு அவங்களோட வீட்ல கூடயும் என்ன ஆயிடுச்சு? मधुबन हो गया। மதுபனம் ஆயிடுச்சு. और मधुबन में बैठ करके भी, பிறகு மதுபனத்துல உட்கார்ந்து இருந்து बाप के सन्मुख बैठ करके भी அப்பாவோட நேர்முகத்துல உட்கார்ந்து இருந்தாலும் अगर विपरीत संकल्प आते हैं, ஒருவேளை விபரீதமான எண்ணங்கள் வருதுன்னா, विमुख होने के संकल्प आते हैं, விமுகமாகிற சங்கல்பங்கள் வருதுன்னா तो मधुबन नहीं हुआ। அப்போ மதுபன் ஆகல. क्या? என்ன जैसे जंगल ही जंगल हो गया। இப்படி என்ன வெறும் காடு தான் ஆயிடுச்சு. तो बोला அப்போ சொன்னாங்க बाप प्यार की कशिश भी करते हैं, அப்பா அன்பினோட அந்த ஒரு அன்பால எப்படி என்ன அட்ராக்ட் கூடயும் செய்யறாங்க. देखो பாருங்க तुम्हारा कितना मीठा प्यारा बाबा है। உங்களோட எவ்வளவு அன்பான இனிமையான பாபா இருக்காங்க. जानते हो बाबा हमको स्वर्ग का लायक बना रहे हैं। உங்களுக்கு தெரியும் அந்த பாபா நமக்கு ஸ்வர்க்கத்துக்கு லாயக்காக ஆக்கிட்டு இருக்காங்க. अभी लायक बने नहीं है, இப்ப லாயக் ஆகல. स्वर्ग में जाने लायक कब बनेंगे? ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கான லாயக் எப்போ ஆகுவோம்? बंदर के बंदर ही रहेंगे तब बनेंगे, இப்போ குரங்கு போலயே நாங்க இருந்தோம்னா அப்போ या ஆகுவோம். बंदर से मंदिर लायक बनेंगे तब बनेंगे। இல்லன்னா குரங்குல இருந்து கோயிலுக்கு தகுந்தமானவங்களாக ஆகுவோமோ அப்போ ஆகுவோமா? राम को सेना कौन सी दिखाई जाती है? ராமருக்கு எந்த சேனைய காமிக்கப்படுகிறது? बंदरों की सेना दिखाई जाती है। குரங்குகளினோட சேனைய காமிக்கப்படுகிறது. भक्ति मार्ग वाले तो समझते हैं कोई होंगे बंदर। பக்தி மார்க்கத்தினர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா குரங்குகள் இருந்திருக்கோன்னு, சில குரங்குகள் இருந்திருக்கோன்னு நினைச்சுக்கிறாங்க. जरूर कोई बंदर भालू रीछ होंगे। பாபா சொல்றாங்க கண்டிப்பாக
இந்த கொருங்குகள் பாலு அண்ணா இந்த பேர் இருக்கோ இல்லையா அது, பிறகு ரீச்னா அதுக்கு நிறைய கூந்தல் இருக்கோ இல்லையா இந்த பாடியில, அப்படிப்பட்ட ஒரு விலங்கு. जिनकी सेना ली होगी, அதோட சேனாவை எடுத்திருப்பாங்க. अब ये तो कोई बात ही नहीं बनती। பாபா சொல்றாங்க இப்போ இதோட விஷயமே கிடையாது. कि रावण को मनुष्य मिल गए सेना बनाने के लिए, ராவணனுக்கு மனிதர்கள் கிடைச்சிட்டாங்க சேனாவை உருவாக்கிக்கிறதுக்காக. और राम भगवान जो मनुष्य थे, பிறகு ராம் பகவான் யாரு மனிதனாக இருந்தாங்க, मनुष्य रूप में आए थे, மனித ரூபத்துல வந்திருந்தாங்க. उनको बंदरों की सेना मिली। அவருக்கு குரங்குகளினோட சேனை கிடைச்சது. वास्तव में வாஸ்தவத்துல आज की दुनिया के जो मनुष्य हैं वो ही बंदरों में सल हो चुके हैं। இன்றைய உலகத்தினோட மனிதர்கள் இருக்கோ இல்ல, மனிதர்கள் யார் இருக்காங்களோ அவங்கள குரங்குகள் போல ஆயிட்டாங்க. जैसे बंदर में எப்படி குரங்குக்குள்ள और जानवरों के मुकाबले மத்த விலங்குகளுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா काम, क्रोध, लोभ, मोह, अहंकार ये पांचों विकार सबसे जास्ती होते हैं। காமம், கோபம், பேராசை, பற்று, பிறகு அகங்காரம், இது மத்த எல்லாருக்கு கம்பேர் பண்ணா அதிகம் இருக்கு. कैसे? எப்படி? काम विकार इतना जास्ती होता है, குரங்குக்காக பாபா சொல்லிட்டு இருக்காங்க எல்லா விகாரத்துல எல்லா விலங்குகள்லயும் எல்லாத்தை விட அதிக விகாரம் இருக்கும் குரங்குக்குள்ள. எப்படி? இப்போ காம விகாரம் இருக்குது. कि वो मकान की टुंगस पर बैठ जाता है बंदरिया को लेके। என்ன செய்யுதுன்னா அந்த குரங்கு அந்த பெண்ணு குரங்க எடுத்துக்கிட்டு அத கூட அழிச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னா இந்த வீட்டினோட டூங்கஸ்ன்னா அந்த டாப் அந்த டிப்புல போய் உட்காரும். पेड़ की टुंगस पर बैठ जाएगा, அந்த மரத்துக்கு மேல போய் உட்காரும். उसे लोकलाज की कोई परवाह नहीं रहती। அதுக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்களோ என்ன நினைப்பாங்களோ அத பத்தி எல்லாம் ஒன்னும் கவலையே கிடையாது. इतना काम विकार बढ़ जाता है। அந்த அளவுக்கு காம விகாரம் என்றது அதிகமாயிடுது. जब दुनिया में विनाश बरपा होगा, பிறகு பாபா சொல்றாங்க எப்போ உலகத்துல விநாசம் ஆகுமோ तो मुरली में बोला है बंदर चारों तरफ। அப்போ முரளில சொல்லிருக்காங்க குரங்குகள் நாலா பக்கம். इस दुनिया में चारों तरफ बंदर ही बंदर, बंदरिया ही बंदरिया देखने को मिलेंगे। இந்த உலகத்துல நாலா பக்கம் குரங்குகள் பெண் குரங்குகள் தான் தென்படுவாங்க. अभी नहीं दिखाई पड़ रहे हैं उतने, दिखाई भी पड़ते हैं। இப்போ அந்த அளவுக்கு தென்படுறது இல்ல, தென்படவும் செய்யறாங்க. मोटरसाइकिल में घूमते हुए जब देखो तो देखो பைக் இருக்கோ இல்லையா அதுல சுட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ அது கிடைச்சாது அப்படின்னா அது தென்படுது. சில கேசஸ் தான் இப்படி இருக்குது. चने भी चबाते हैं। हाँ, तो बंदर को तो कोई लोक लाज। ஆமா, இப்போ குரங்குகளுக்கு எந்த விதமான உலகம் என்ன சொல்லுதோ அத பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. होती नहीं है। இருக்கிறதே இல்ல அப்படிலாம். तो बाप प्यार की कशिश करते हैं, देखो तुम्हारा कितना मीठा बाबा है। அப்போ அப்பா உங்களுக்கு அன்பினோட அந்த ஈர்ப்புன்றது ஏற்படுத்துறாங்க. பாருங்க உங்களோட பாபா எந்த அளவுக்கு இனிமையான பாபா இருக்காங்க. जो बाबा हमको स्वर्ग के लायक बना रहे हैं। உங்களுக்கு தெரியும் பாபா நம்மள ஸ்வர்கத்துக்கான தகுதியுடையவங்களாக ஆக்கிட்டு இருக்காங்க. अभी हम स्वर्ग के लायक बने नहीं हैं। இப்ப நம்ம ஸ்வர்கத்துக்கு எஜமானாக ஆகல. क्या? என்ன? अभी हम स्वर्ग के लायक இப்ப நம்ம ஸ்வர்கத்துக்காக தகுதியுடையவங்களாக बने नहीं हैं। ஆகல. क्यों? ஏன்? हमने बाबा का ज्ञान लिया, இப்ப நம்ம பாபாவோட ஞானத்தை எடுத்துக்கிட்டோம்னா ज्ञान की धारणा भी कर रहे हैं, ஞானத்தினோட தாரணை கூடயும் செஞ்சுட்டு இருக்கிறோம். रोज बाबा का क्लास करते हैं, தினமும் பாபாவோட கிளாसेस கேக்குறோம், दूसरों को ज्ञान सुनाते हैं, மத்தவங்களுக்கு ஞானத்தை சொல்றோம்.
कितने साल हो गए ऐसा करते करते எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு இப்படி செய்ய செய்ய? हैं? कितने साल हो गए எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு? हैं? ये ज्ञान सुनाते सुनाते बाबा को कितना साल गुजर गया இந்த ஞானத்தை சொல்ல சொல்ல பாபாக்கு எத்தனை வருஷங்கள் முடிஞ்சு போயிடுச்சு? 68 साल गुजर गया 67 வருஷங்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. तो 68 साल में कोई कोई तो लायक बने होंगे 68ன்னு சொல்றாங்க. 68 வருஷங்கள்னா யாராவது இப்படி இருந்திருப்பாங்க இல்லையா, ஆயிருப்பாங்க இல்லையா? हैं? कोई भी लायक नहीं बने होंगे யாருமே லாயக் ஆகலையா? हैं? नहीं बने होंगे ஆயிருக்க மாட்டாங்களா? बने ஆயிருக்காங்களா? अरे आधे कहते हैं बने हैं आधे कहते हैं नहीं बने हैं அரே பாதி பேர் சொல்றீங்க ஆயிருக்கோன்னு, பாதி பேர் சொல்றாங்க ஆகலன்னு. ये क्या बात हुई இது என்ன விஷயம் ஆயிடுச்சு? अच्छा जो ये जो 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 कहते हैं कोई लायक अभी नहीं बने तो हाथ उठाओ சரி, இப்போ யார் சொல்றீங்களோ யாருமே தகுதியுடையவங்களாக ஆகலன்னு சொல்லி அவங்க கைய தூக்குங்க. इसमें भी कोई नहीं हाथ उठा रहे அரே இதுல கூடயும் யாருமே கைய தூக்கல. अच्छा 2-3 அச்சா 2-3 பேர் இருக்கீங்க. अच्छा जो कहते हैं लायक बने हैं वो हाथ उठाओ சரி, யாரு லாயக் ஆயிருக்கிறோம் அன்னு சொல்லக்கூடியவங்க கைய தூக்குங்க. हैं? आधे हाथ उठा रहे आधे अभी भी नहीं उठा रहे பாதி பேர் கைய தூக்கிட்டு இருக்கீங்க, பாதி இப்பவும் தூக்கல. अच्छा ये क्या बात हुई அச்சா இது என்ன விஷயமாச்சு? अच्छा जो कहते हैं लायक बने हैं तो कैसे कहते हो लायक बने சரி, யாரு சொல்றீங்களோ லாயக் ஆயிருக்கோன்னு சொல்லி எப்படி சொல்றீங்க நம்ம லாயக் ஆயிருக்கோன்னு? बताओ சொல்லுங்க. तो बन गए हैं? त्रिमूर्ति तो ये हो लक्ष्मी नारायण हो गए त्रिमूर्ति में तीनों मूर्तियां लायक बन गई திரிமூர்த்தில 3 மூர்த்திகள் கூடயும் லாயக்காக ஆயிட்டாங்களா? लक्ष्मी नारायण हैं? अच्छा चलो लक्ष्मी नारायण त्रिमूर्ति में वो तो मान लिए சரி, லக்ஷ்மி நாராயண் திரிமூர்த்தில இருக்காங்க, அது என்னமோ ஏத்துக்கிற விஷயம் ஏத்துக்கிறேன். हैं? वो लाइक कि विष्णु जी महाराज जो हैं लाइक விஷ்ணுஜி மகாராஜ் யார் இருக்காங்க? उसमें स्त्री पुरुष दोनों का रूप समाया हुआ है அவங்களுக்குள்ள பெண்ணு பிறகு ஆணு 2 ரூபம் கூடயும் அடங்கி இருக்குது. एक ब्रह्मा है ஒருத்தர் பிரம்மா இருக்காங்க, संपन्न स्टेज वाला பரிபூர்ண ரூப இருக்கக்கூடியவங்க, प्रजापिता ब्रह्मा பிரஜாபிதா பிரம்மா. और एक பிறகு இன்னொருத்தர் ब्रह्मा है பிரம்மா இருக்காங்க, जो विष्णु बन जाता है யாரு விஷ்ணு ஆயிடுறாங்க. बाकी तीसरी मूर्ति किधर है மற்றபடி 3வது மூர்த்தி எங்க இருக்காங்க? नाम रूप बताओ பேரு பிறகு ரூபத்தை சொல்லுங்க. हैं? क्यों ஏன்? तो बिना सोचे समझे थोड़े बोल देना चाहिए அப்போ யோசிக்காம சொல்லக்கூடாது இல்லையா? हैं? तो 3 मूर्ति को डिक्लेयर जरूर किया है அந்த 3 மூர்த்திகளை டிக்ளேர் கண்டிப்பாக பண்ணிருக்காங்க. क्या वो भी ज्ञानी आत्मा बच्चों के सामने डिक्लेयर किया है அது கூடயும் ஞானி ஆத்மா குழந்தைகளுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணிருக்காங்க. कि 3 सीट फिक्स हो गई है 3 சீட்ஸ்கள் பிக்ஸ் ஆயிருக்குதுன்னு. क्या என்ன? 3 आत्माओं की त्रिमूर्ति के रूप में पार्ट बजाने वाली 3 ஆத்மாக்கள்ல திரிமூர்த்தி ரூபத்துல பாட் செய்யக்கூடியவங்க யார் இருக்காங்களோ 3 सीट फिक्स जरूर हो गई है அந்த 3 சீட்கள் கண்டிப்பாக பிக்ஸ் ஆயிருக்குது. लेकिन तीसरी मूर्ति अभी मैदान में सामने ஆனா 3வது மூர்த்தி இப்போ மைதானத்துல முன்னாடி नहीं आई है வரலன்னு சொல்றாங்க. अच्छा 2 मूर्ति के चेहरे सामने आ रहे हैं சரி, 2 மூர்த்திகளினோட முகம் முன்னாடி வந்துட்டு இருக்குது. आ रहे हैं வந்துட்டு இருக்குதா? हैं? जो 2 मूर्तियां हैं उनके चेहरे सामने आते हैं இந்த 2 மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகங்கள் முன்னாடி வருதா? कि वो भी खिसक जाते हैं हैं? இல்லன்னா அது கூடயும் போயிடுதா? नहीं हैं? एक मूर्ति का चेहरा सामने आता है ஒரு மூர்த்தியினோட முகம் முன்னாடி வருதா? हैं?
लक्ष्मी नारायण का जन्म कब हुआ? லக்ஷ்மி நாராயணர்களோட ஜென்மம் எப்போ ஆச்சு? 76 में जन्म हुआ। 76ல ஜென்மம் ஆச்சா? तो ये क्या हुआ? ये तो 76 हो गया। இது என்ன ஆயிடுச்சு? 76 அப்படின்னா 76க்காக சொல்றாங்க. 76 ஆயிடுச்சு. एक ही मूर्ति याद रह गई। ஒரு மூர்த்தி தான் ஞாபகம் இருந்துடுத்து. और एक ही मूर्ति की दुनिया में ग्लानि भी सबसे जास्ती उड़ रही है। பிறகு ஒரே மூர்த்தியினோட நிந்தனை கூடயும் உலகத்துல எல்லாத்தை விட அதிகம் பறந்து போயிட்டு இருக்கு. एक मूर्ति जिसकी ஒரு மூர்த்தி யாரோட जिसके बारे में तुम बोल रहे हो, யாருக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? उसकी ग्लानि भी सबसे जास्ती दुनिया में उड़ रही है। अखबारों में भी उड़ रही, टीवी में भी उड़ रही। அவங்களோட நிந்தனை கூடயும் எல்லாத்தை விட அதிகம் பறந்து போயிட்டு இருக்குது. டிவில கூடயும் நியூஸ் பேப்பர்ஸ்லயும். और ब्रह्मा कुमारियां भी सबसे जास्ती ग्लानि उड़ाई रही। பிறகு பிரம்மா குமாரிஸ் கூடயும் எல்லாத்தை விட அதிகம் நிந்தனைய பறக்க வச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா பரவிட்டு இருக்காங்க. तुम्हारी एडवांस पार्टी में भी बहुत से ऐसे हैं உங்களோட அட்வான்ஸ் பார்ட்டில கூடயும் நிறைய பேர் இப்படி இருக்காங்க. जिनको अभी अभी निश्चय होता है, अभी अभी अनिश्चय पैदा हो जाता है। யாருக்கு இப்போ இந்த செகண்ட்ல நிச்சயம் ஆகுது, நெக்ஸ்ட் செகண்ட்ல அனிச்சயம் ஆயிடுது. अभी अभी समझते हैं हमारा बाप आया हुआ है, இப்பதான் நினைச்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க நம்ம அப்பா வந்து இருக்காங்கன்னு. अभी अभी समझते हैं पता नहीं बाप है जाने कौन। இந்த நெக்ஸ்ட் செகண்ட்க்கு என்னன்னு நினைச்சுக்கிறாங்கன்னா தெரியாது இவங்க அப்பாவோ இல்லையோ. तो खुशी का पारा ठहर नहीं सकता। அப்போ குஷியினோட பாதரசை என்றது அது நிலைச்சிருக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. बाप प्यार की कशिश तो जरूर देते हैं, அப்பா அன்பினோட அந்த ஈர்ப்பு என்றது கண்டிப்பாக ஏற்படுத்துறாங்க. और प्यार की कशिश से लायक भी बनाए रहे हैं। பிறகு அன்பான அந்த ஒரு ஈர்ப்பு மூலமா லாயக்கா கூடயும் ஆக்கிட்டு இருக்காங்க. बच्चे थे भी स्वर्ग के मालिक, குழந்தைகள் ஸ்வர்கத்துக்கு எஜமானாதா இருந்தீங்க. अभी ड्रामा अनुसार वो स्वर्ग का वर्षा गंवाई दिया है। இப்போ டிராமா அனுசாரமாக அந்த ஸ்வர்கத்தினோட ராஜாங்கம் என்றது லாஸ் பண்ணிக்கிட்டீங்க. कैसे गंवाई दिया எப்படி லாஸ் பண்ணிக்கிட்டீங்க? है? स्व की स्थिति में नहीं जा पाते हैं तो वर्षा ஸ்வயினோட ஸ்டேஜுக்கு போக முடியலன்னா அப்போ சொத்து गंवाई दिया। அது லாஸ் பண்ணிக்கிட்டீங்க. अगर परमानेंट स्व की स्थिति में स्थित हो जाए ஒருவேளை பெர்மனன்ட் ஆக ஸ்வயினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டீங்கன்னா तो वो वर्षा அப்போ அந்த சொத்து अभी भी இப்போவும் अनुभव कर सकते हैं। அனுபவத்தை அத செய்யலாம்னு சொல்றாங்க. राज्य गंवाना और ராஜ்யத்தை லாஸ் பண்ணிக்கிறது पाना, பிறகு அடையிறது. ये तुम बच्चों के लिए बड़ी बात नहीं है। இது குழந்தைகளான உங்களுக்காக பெரிய விஷயம் இல்ல. हैं? 68 साल हो गए 60 और 68 வருஷங்கள் ஆயிடுச்சு. ये बड़ी बात नहीं है। இப்போ இது பெரிய விஷயம் இல்லையா? हैं? दीदी दादियाँ दादा हैं 68 साल से नाक रगड़ रहे हैं। தீதி தாதி தாதாக்கள் 68 வருஷங்கள்ல இருந்து மூக்க ரப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா உழைச்சிட்டு இருக்காங்க. स्वर्ग का वर्षा पाने के लिए ஸ்வர்கத்தினோட சொத்தை அடையிறதுக்காக. वो कठिन नहीं है, அது கஷ்டம் இல்லையா? बहुत सहज है। ரொம்ப சகஜமானதா. बाबा तो कह रहे बहुत सहज है। பாபா சொல்றாங்க, சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப சகஜமாக இருக்குன்னு. है? ये कोई बड़ी बात नहीं है। இது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. क्या என்ன? स्वर्ग का वर्षा पाना ஸ்வர்கத்தினோட சொத்தை அடையிறது, और स्वर्ग का वर्षा பிறகு ஸ்வர்கத்தினோட சொத்து गंवाना। லாஸ் பண்ணிக்கிறது. चलो गंवाना तो बड़ी बात नहीं है। சரி, லாஸ் பண்ணிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. अभी अभी निश्चय हो जाए, अभी अभी उखड़ जाए। இப்போ இந்த செகண்ட்க்கு நிச்சயம் ஆகுறது, நெக்ஸ்ட் செகண்ட்ல நிச்சயம் என்றது போயிடுறது. लेकिन स्वर्ग का वर्षा पाना ஆனா ஸ்வர்கத்தினோட சொத்தை அடையிறது
ये बड़ी बात क्यों नहीं है? இது ஏன் பெரிய விஷயம் இல்ல? ये बड़ी बात नहीं है। இது பெரிய விஷயம் இல்லையா? अरे 63 जन्म से भक्ति मार्ग में धक्के खाते चले आए। அரே 63 ஜென்மங்கள் இருந்து பக்தி மார்க்கத்துல அலைஞ்சிட்டே வந்திருக்கீங்க. इस संगम युग में भी कोई कोई ने 2 3 3 जन्म लिए हैं। இந்த சங்கம் யுகத்துல கூடயும் சில பேரு 2 2 3 3 ஜென்மங்களை எடுத்திருக்கீங்க. धक्के खाते चले आए அலைஞ்சிட்டே வந்திருக்கீங்க. और अभी भी स्थिति ऐसी है, अभी अभी निश्चय, अभी अभी अनिश्चय। இப்போ கூடயும் நிலைமை என்னன்னா இப்பதான் நிச்சயம், இன்னொரு செகண்ட் அனிச்சயம். तो स्वर्ग का वर्षा पाना बड़ी बात नहीं है। அப்ப ஸ்வர்கத்தினோட சொத்தை அடையிறது பெரிய விஷயம் கிடையாதான்னு கேக்குறாங்க. हैं? अगर अभी अभी भी निश्चय पक्का कर ले இப்போ கூடயும் நாம நிச்சயத்தை பக்கா பண்ணிக்கிட்டோம்னா இப்போவே कि हम अचल अडोल अखंड रहने वाले हैं, हिलेंगे नहीं, நாம உறுதியாக ஆடாம அசையாம இருக்கக்கூடிய, நாம எப்படின்னா நாம அசைய மாட்டோம், तो अभी भी वर्षा पाना बड़ी बात அகண்டமாக இருப்போம், ஆடாம அசையாம இருப்போம் அப்படி நினைச்சுக்கிட்டோம்னா இப்போ கூடயும் சொத்து नहीं है। तुम ही बच्चे इस बात को जानते हो। அப்ப கூட என்ன பாபா சொல்லிட்டு இருக்காங்க, சொத்து என்றது தூரம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ही क्यों लगा दिया? हैं? तुम ही इस बात को जानते हो। உங்களுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி தெரியும். तुम ही क्यों लगा दिया? நீங்க தான் சொல்லியே சொன்னாங்க. सम्मुख बैठे हैं? बाप के सम्मुख बैठे नहीं, இல்ல तुमने इसलिए लगा दिया நீங்க ஏன் சொல்லிட்டாங்கன்னா कि तू लगाया जाता एक को। தூ அண்ணா ஒருத்தருக்காக சொல்லப்படுகிறது, நீ சொல்லி. क्या तेरे या तू लगाया जाता है உன்னோடது பிறகு நீ சொன்னா एक को? ஒருத்தருக்கு. जैसे मुरली में बोला, எப்படி முரளில சொல்லிருக்காங்க, तेरी बुद्धि में बाबा कहने से बिंदी ही याद आवेगी। உன்னோட புத்தில பாபான்னு சொல்றதுனால பிந்தியோட நினைவு தான் வருது. क्या என்ன, औरों की बुद्धि में भले कोई साकार याद आ जाए, மத்தவங்களோட புத்தில பலே சாக்கார் யாராவது நினைவு வரலாம், लेकिन तेरी बुद्धि में ஆனா உன்னோட புத்தில बिंदी के बाबा कहने से பாபான்னு சொல்றதுனால बिंदी ही याद आवेगी। பிந்தி தான் நினைவு வரும். तो ये तेरा किसके लिए बोला? அப்போ இது உன்னோடன்னு சொல்லி யாருக்கு சொன்னாங்க? प्रजापिता के लिए बोला, பிரஜா பிதாக்காக சொன்னாங்க, लक्ष्मी के लिए भी नहीं बोला। லக்ஷ்மிக்காக கூடயும் சொல்லல. क्या என்ன, प्रजा माता के लिए भी नहीं बोला? பிரஜா மாதாக்காக கூடயும் சொல்லல. किसके लिए बोला? யாருக்காக சொன்னாங்க? प्रजापिता के लिए। பிரஜா பிதாக்காக சொன்னாங்க. तो यहाँ तेरा शब्द नहीं यूज किया। क्या அப்போ உன்னோடன்னு சொல்லி இந்த வார்த்தை யூஸ் பண்ணலைங்க. नहीं यूज किया? என்ன யூஸ் பண்ணாங்க? तुम நீ என்ன, तुम कम से कम कितने लोगों के लिए बोला जाता है? நீங்கன்னு சொல்லி எத்தனை பேருக்கு, தும்மன்னு சொல்லி எத்தனை பேருக்கு குறைஞ்சபட்சம் சொல்லப்படுகிறது? 2 लोगों के लिए। 2 பேருக்காக சொல்லப்படுகிறது. तो वो 2 आत्माएं कौन है जिनकी खुशी का पारा कभी அப்போ அந்த 2 ஆத்மாக்கள் யாரா இருக்காங்க? யாரோட குஷியினோட பாதரசை எப்பவுமே नष्ट नहीं होता, நஷ்டம் ஆகுறதே இல்ல. जिनके लिए ये वाक्य बोल रहे हैं। யாருக்காக இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு இருக்காங்க? जरूर है, கண்டிப்பாக जरूर है। कौन है? யாரா இருக்காங்க? हैं? जिनके लिए बोला है कि लक्ष्मी नारायण का जन्म கண்டிப்பாக யாருக்காக சொல்லப்பட்டிருக்குது? இந்த லட்சுமி நாராயணர்கள் हुआ இருந்தாங்க. कब? எப்போ? हैं? जो आत्मिक स्थिति में आ गए யாரு ஆத்மிக ஸ்திதிக்கு வந்துட்டாங்க? उनके लिए जैसे सन 76 से ही அவங்களுக்காக 76 இருந்து मनसा के अंदर, மனதுக்குள்ள, शरीर के अंदर नहीं, சரீரத்துக்குள்ள இல்ல, मनसा के अंदर மனதுக்குள்ள संकल्पों के वाइब्रेशन के आधार पर जैसे स्वर्ग की दुनिया சங்கல்பங்களினோட வைப்ரேஷன்ஸினோட ஆதாரப்படி எப்படி என்ன ஸ்வர்கத்தினோட உலகம் आ गई। उनकी अवस्था नीचे ऊपर होने वाली வந்துடுச்சு. அவங்களோட ஸ்டேஜ் அப் அண்ட் டவுன்ல வரக்கூடியதாக नहीं है।
இருக்காது. तो तुम ही इस बात को जानते हो அப்போ உங்களுக்கு தான் இந்த விஷயத்தை பற்றி தெரியும். क्या என்ன? कि स्वर्ग का वर्षा पाना ஸ்வர்கத்தினோட சொத்தை அடையிறது और गवाना कोई बड़ी बात பிறகு லாஸ் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் नहीं है। இல்ல. दुनिया में कितने 500 करोड़ मनुष्य हैं। உலகத்துல எத்தனை 500 கோடி மனிதர்கள் இருக்காங்க? எவ்வளோ அப்படின்னா உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 500 கோடி மனிதர்கள். कोटों में कोई ऐसे हैं जो मुझे पहचानते हैं। கோடி ஆத்மாக்கள்ல சிலர் தான் இருக்காங்க யாரு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. 500 करोड़ में से 500 கோடியில कोई ऐसे हैं சிலரை இப்படி இருக்காங்க जो मुझे पहचानते हैं। யாரு என்ன தெரிஞ்சுக்கிறாங்க. मन सुनने वाले तो बहुत हैं मेरे से, அப்படின்னா என்கிட்ட இருந்து கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. सुनने वाले बहुत हैं, समझने वाले भी बहुत हैं। கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க, புரிஞ்சுக்க கூடியவங்களும் நிறைய இருக்காங்க. लेकिन उन सुनने वालों और समझने वालों में से भी कोई कोई ऐसे हैं ஆனா புரிஞ்சுக்க கூடியவங்க பிறகு கேட்க கூடியவங்க புரிஞ்சுக்க கூடியவங்கள கூடயும் கொஞ்சம் சில பேர் இப்படி இருக்காங்க जो मुझे ठीक रीते पहचानते हैं। யாரு என்ன நல்லபடியாக புரிஞ்சுக்கிறாங்க. मैं जो हूँ நான் என்ன இருக்கேன் और जैसा हूँ। பிறகு எப்படி இருக்கேன். क्या என்ன? मैं जो भी हूँ நான் எப்படி இருந்தாலும் சரி और जैसा भी हूँ பிறகு நான் என்ன இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி मेरे द्वारा क्या मिलता है ஏன் மூலமா என்ன கிடைக்குது, समझते हुए भी वंडर है। ஏன் மூலமா என்ன கிடைக்குது இது தெரிஞ்சதுக்கு பிறகு கூடயும் ஆச்சரியமானது என்னன்னா कि माया भुला देती है। மாயா மறக்க வச்சிடுது. जानते भी है भगवान के द्वारा क्या चीज प्राप्त होती है। தெரியவும் தெரியும் பகவான் மூலமாக என்ன பிராப்தி கிடைக்குதுன்னு. स्वर्ग का वर्षा प्राप्त होता है, ये भी जानते हैं। ஸ்வர்கத்தினோட சொத்து பிராப்தி ஆகுது இது கூடயும் தெரியும். फिर भी वंडर है कि माया ஆனாலும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மாயா भुलाई दी। மறக்க வச்சிடுது. शिव बाबा में पूरा लव होना चाहिए। சிவ பாபாக்குள்ள முழுமையாக அன்பு என்றது இருக்கணும். ये लव कैसे बढ़े? இந்த லவ் என்றது அன்பு என்றது எப்படி அதிகம் ஆகுறது? जो बाबा से ऊंचे वर्षा लेवे, பாபா இடமிருந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த சொத்து எடுத்துக்கிற போல ஆகிறதுக்காக बाप कहेंगे அப்பா சொல்வாங்க अब खिदमत करो। இப்போ சேவைய செய்யுங்க. क्या करो? என்ன செய்யணும்? किसकी खिदमत करो? யாரோட சேவைய செய்யணும்? हैं? खुदा की खिदमत करो। பகவானோட சேவைய செய்யுங்க. खुदा नाम क्यों दिया? खुदा என்ற பேரு ஏன் கொடுத்தாங்க? हैं? खुदा के अपना परिचय देता है சுயம் வந்து தன்னோட அறிமுகத்தை கொடுக்கறாங்க. और பிறகு वो खुद ही है। அவங்க சுயமே இப்படி இருக்காங்க. उसकी प्रत्यक्षता कोई नहीं कर सकता। அவரோட பிரத்யக்ஷத்தை என்றது யாரெல்லாம் கூடயும் பண்ண முடியறதில்ல. जब बाप स्वयं ही बाप के रूप में प्रत्यक्ष होता है எப்போ அப்பா சுயமே அப்பாவினோட ரூபத்துல பிரத்யக்ஷமாகறாங்க तो स्वयं ही बच्चों के सामने प्रत्यक्ष होता है। அப்ப சுயமே குழந்தைகளுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாகறாங்க. बच्चों को बाप का परिचय बाप के सिवाय குழந்தைகளை அப்பாவோட அறிமுகம் அப்பா தவிர कोई दे नहीं सकता। जो யாரால கூடயும் கொடுக்க முடியறதில்ல. भक्ति मार्ग में भी मानते चले आए हैं। இந்த விஷயம் பக்தி மார்க்கத்துல கூடயும் ஏத்துக்கிட்டே வந்திருக்காங்க. यही जान होते ही देव जनाई, जिस पर तुम्हारी रहमत हो जाती है யார் மேல உன்னோட கருணை என்றது ஏற்படுதோ ஆயிடுதோ कोई तुमको जान पाता है। அவங்கதான் உன்னை தெரிஞ்சுக்க முடியுது. तो बाप कहेंगे कि बच्चे அப்ப அப்பா சொல்வாங்க குழந்தைகளே बाप की खिदमत करो। அப்பாவோட சேவைய செய்யுங்க. खिदमत क्या करें? टांगे दबाए क्या?
சேவை செய்யறதுன்னா என்ன? காலை அமுக்கிறதா? टांगे दबाने की बात नहीं है। காலை அமுக்கிற விஷயம் இல்ல. जो बाप आकर के विश्व का मालिक बनाता है, அப்பா வந்து உலகத்துக்கே எஜமானன்னு ஆக்குறாங்களோ, वो सुप्रीम सोल बाप को अपनी टांगे அந்த சுப்ரீம் சோல் அப்பாக்கு தன்னோட கால்கள் नहीं है। இல்ல. वो कौन सी खिदमत चाहता है? அவங்களுக்கு எந்த ஒரு சேவை பிடிக்கும்? खुदा कौन सी खिदमत चाहेगा? குதா எந்த ஒரு சேவையை செய்யணும் என்ற விருப்பம் வச்சுப்பாங்க? हैं? खुदाई खिदमतगार बनाना चाहता है। குதாயி கிதுமத்கார் அப்படின்னு பகவானோட சேவையை செய்யக்கூடியவங்களாக ஆக்கணும்னு விருப்பப்படுறாங்க. खुदाई खिदमतगार का मतलब क्या हुआ? குதாவோட சேவையை செய்யக்கூடியவங்கன்னா என்ன அர்த்தமா இருக்குது? बच्चे क्या करें? குழந்தைகள் என்ன செய்யுது? पहले खुद आत्मिक स्थिति में टिके और जो भी आत्मिक स्थिति में टिकने वाले, இப்போ சுயம் ஃபர்ஸ்ட் ஆத்மிக ஸ்டேட் நிலைச்சிருக்கணும். பிறகு யாரெல்லாம் ஆத்மிக ஸ்டேட் நிலைக்கிற குழந்தைகள் இருக்காங்களோ, ब्राह्मण परिवार के बच्चे हैं, பிராமண பரிவாரத்தினோட குழந்தைகள் இருக்காங்க, उनकी आपस में मदद करें। அவங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு எப்படின்னா உதவிய செய்யணும். ये है खुदाई खिदमत। இதா இருக்குது பகவானோட சேவை. पहले घर का सुधार, ஃபர்ஸ்ட் வீட்டினோட சுதாரணை அப்படின்னா மாத்தணும். घर का सुधार, இல்லன்னா வெளியில போய் சரியாக்கி ஆக்கிக்கணுமா ஆக்கணுமா? पहले घर का सुधार। ஃபர்ஸ்ட் வீட்டை திருத்தணும். तो जिन बच्चों की बुद्धि में ये बात बैठ गई है, அப்போ யாரோட எந்த குழந்தைகளோட புத்தியில இந்த விஷயம் உட்காந்துடுச்சோ, कि हम परमात्मा बाप सुप्रीम सोल ज्योति बिंदु के बच्चे ज्योति बिंदु आत्मा है, நாங்க பரமாத்மா அப்பா சுப்ரீம் சோல் ஜோதி பிந்து சிவனோட குழந்தைகள் ஜோதி பிந்து ஆக இருக்கிறோன்னு उन बच्चों को सहयोग देना, அந்த குழந்தைகளுக்கு உதவிய செய்யறது, उन बच्चों की मदद करना, அந்த குழந்தைகளுக்கு உதவி செய்யறது, उन बच्चों के साथ रहना, அந்த குழந்தைகள் கூடயே இருக்கிறது, ये हमारा पहला कर्तव्य है। அதா இருக்குது நம்மளோட ஃபர்ஸ்ட் கடமை. कोई दाता हो, अपने घर में आग लग रही है, இப்போ யாரோ அப்பா இருக்காங்க, அவங்களோட வீட்ல தீ பிடிச்சிருக்கு, और बाहर जाके वो रहमत बांट रहा है, பிறகு வெளியில போய் அவங்க கருணைய காமிச்சிட்டு இருக்காங்க. तो सही दाता कहेंगे सही माने में। அப்போ கரெக்டான ரூபத்துல அவங்களுக்கு கரெக்டான வள்ளலன்னு சொல்ல முடியுமா? है? ये तो ठीक बात नहीं हुई। இது சரியான விஷயம் கிடையாது. पहले अपना सुधार, ஃபர்ஸ்ட் தன்னோட நன்மை, फिर अपने परिवार का सुधार, பிறகு தன்னோட பரிவாரத்தினோட சுதாரணா அப்படின்னா பர்ஃபெக்ட் घर பண்ணிக்கணும். का सुधार, फिर पर का सुधार। வீட்டை சரிப்படுத்திக்கணும், பிறகு வெளி உலகத்தை சரிப்படுத்தணும். तो बाप कहेंगे कि अब खिदमत करो, அப்ப அப்பா சொல்வாங்க என்னன்னா இப்போ சேவைய செய்யுங்க. बाप बच्चों की खिदमत करते हैं ना। அப்பா குழந்தைகளுக்காக சேவைய செய்றாங்க இல்லையா? क्या कहा? என்ன சொன்னாங்க? जब विनाश होगा तो दुनिया में எப்போ விநாசம் ஆகுமோ அப்போ உலகத்துல खुदा की खिदमत किसको मिलेगी और किसको नहीं मिलेगी? பகவானோட சேவா என்றது யாருக்கு கிடைக்கும், பிறகு யாருக்கு கிடைக்காது? है? जो आत्मिक स्थिति में स्थित होने वाले बच्चे होंगे उनको खुदा की खिदमत महसूस होगी। பாபா சொல்றாங்க இப்ப யார் ஆத்மீக ஸ்திதியில இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு இது குதாவினோட இந்த சேவை பற்றி அந்த அப்படி இருக்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு அனுபவமாகும். उनका ओबीडियंट सर्वेंट बनकर के उनकी खिदमत करेगा। அவங்களோட ஒபீடியன்ட் சர்வெண்ட் ஆக இருந்து அப்பா அவங்களுக்கு சேவைய செய்வாங்க, महसूस होगा। அனுபவமாகும்.
और जो आत्मिक स्थिति की जिन्होंने प्रैक्टिस नहीं की होगी, பிறகு யாரு ஆத்மீக ஸ்திதியினோட பிராக்டிஸ் செய்யாம இருந்திருப்பாங்க, एक कान से सुन करके दूसरे कान से ஒரு காதால கேட்டு இன்னொரு காதால बात को निकालते रहे होंगे, விஷயத்த வெளி விடுறதுக்கே ஸ்டார்ட் செய்யறாங்களோ, उनको खुदा की खिदमत रहमत அவங்களுக்கு குதாவினோட அந்த ஒரு கருணை என்றது प्राप्त नहीं होगी। பிராப்தி ஆகாது। बच्चे जानते हैं बाबा दूर देश से आया हुआ है। குழந்தைகளுக்கு தெரியும் பாபா தூர தேசத்திலிருந்து வந்திருக்காங்க। निश्चय बुद्धि बच्चों को நிச்சய புத்தி குழந்தைகளுக்கு कब थोड़ी भी दुख की लहर नहीं आनी चाहिए। எப்பவுமே கொஞ்சம் கூடயும் துக்கத்தினோட அலை என்றது வரக்கூடாது। அலைகள் अगर निश्चय बुद्धि है तो, ஒருவேளை நிச்சய புத்தியாக இருக்கீங்கன்னா, अगर दुख की लहर आती है, ஒருவேளை துக்கத்தினோட அலை என்றது வருதுன்னா, इससे क्या साबित हुआ இதனால என்ன நிரூபணமா இருக்கு? कि निश्चय बुद्धि நிச்சய புத்தி नहीं है। இல்ல, अनिश्चय बुद्धि विनश्यते की लिस्ट में जा रहे हैं। அனிஷ்ட புத்தி வினஷத்தைனோட லிஸ்டுக்கு போயிட்டு இருக்காங்க। अपने தன்னோட दुख की शूटिंग कर रहे हैं। துக்கத்தினோட ஷூட்டிங்க பண்ணிட்டு இருக்காங்க। सत्युग त्रेता में तो दुख नहीं मिलेगा, சத்யுக திரேதால துக்கம் ஒண்ணும் கிடைக்காது। लेकिन कहाँ के लिए शूटिंग कर रहे हैं? द्वापर कलयुग में जहाँ जहाँ जिस जन्म में दुख की अनुभव करना होगा, துவாபர கலியுகத்துல எங்கெல்லாம் எந்த ஜென்மத்துல துக்கத்தினோட அனுபவம் செய்யணும்னு இருக்குமோ उसकी शूटिंग अभी कर रहे हैं। அதோட ஷூட்டிங் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்। तो कितना सहज है? அப்போ எவ்வளவு சகஜமாக இருக்குது। क्या என்ன जन्म जन्मांतर सुख में रहना सहज है ஜென்ம ஜென்மாந்தர சுகமாக இருக்கிறது சகஜமா या कठिन है? இல்லன்னா கஷ்டமா? हैं? बताओ சொல்லுங்க, क्या है? என்ன இருக்கு? सहज है, फिर रहते क्यों नहीं? சகஜமாக இருக்குதா? அப்ப ஏன் இருக்கிறது இல்ல? हैं? माया माया कोई अलग से आती है क्या? மாயா மாயா என்ன தனியாக வருதா என்ன? अरे माया तो हम जानते हैं, माया रावण क्या है? அரே மாயா பற்றி நமக்கு தெரியும்। மாயா ராவணன் என்ன இருக்குதுன்னு। जिन जिन आत्माओं के साथ पूर्व जन्मों में हमने எந்தெந்த ஆத்மாக்கள் கூட பூர்வ ஜென்மத்துல நாம कर्म और विकर्म किए हैं, கர்ம அப்படின்னா செயல்கள் விபரீத செயல்களை செஞ்சிருக்கோமோ वही आत्माएं அந்த ஆத்மாக்கள் தான் हमारे सामने अभी आती है நமக்கு முன்னாடி வருது, रील में, ரீலுக்கு முன்னாடி। और हमारी अवस्था को नीचे ऊपर பிறகு நம்மளோட ஸ்டேஜ் அப் அண்ட் டவுன்ல कर देती है माया और रावण का रूप धारण करके। பண்ணிடுது। மாயா பிறகு ராவணனோட ரூபத்தை ஏற்படுத்தி। तो जब हमें पता है पूर्व जन्म के हिसाब किताब ही हमारे सामने, இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்குது பூர்வ ஜென்மத்தினோட கணக்கு வணக்கு தான் நமக்கு முன்னாடி। माया और रावण के रूप में आते हैं और हमारी अवस्था को ऊपर नीचे மாயா பிறகு ராவணனோட ரூபத்துல வராங்க, பிறகு நம்மளோட ஸ்டேஜ் அப் அண்ட் டவுன்ல कर देते हैं। பண்ணிடுறாங்க। तो बार बार तो उससे प्रभावित नहीं होना चाहिए ना। அப்போ அடிக்கடி அதுக்கு அடிமை ஆக கூடாது இல்லையா? कि बार बार प्रभावित होना चाहिए? இல்லன்னா அடிக்கடி அடிமை ஆயிட்டே இருக்கணுமா? नहीं होना चाहिए। ஆக கூடாது। तो निश्चय बुद्धि बच्चों को कब लहर थोड़ी भी नहीं आनी चाहिए। அப்போ நிச்சய புத்தி குழந்தைகளுக்கு எப்பவுமே கொஞ்சம் கூடயும் இந்த துக்கத்தினோட அலை என்றது வரக்கூடாது। परंतु माया बड़ी जबरदस्त है। ஆனா மாயா ரொம்ப பவர்ஃபுல்லானதா இருக்குது। माया नाम क्यों रखा है? மாயா என்ற பேரு ஏன் வச்சிருக்காங்க? हैं? संस्कृत में माँ शब्द को कहते हैं नहीं। சான்ஸ்கிரிட்ல மா அன்னு சொன்னா இல்ல என்றதுக்காக சொல்றாங்க। मत माँ माने மானா मत மத் माने नहीं, அப்படின்னா இல்ல। और आया माना பிறகு ஆயானா आया। வருது। माया का मतलब क्या हुआ? மாயாயினோட அர்த்தம் என்ன இருக்கு? ना आया होता तो ज्यादा अच्छा था। வராம இருந்திருந்தான் ரொம்ப அதிக நல்லா இருந்திருக்கும்।
ये बार बार माया रूपी रावण हमारे सामने आ जाता है, இந்த அடிக்கடி இந்த மாயா ரூபமான ராவணன் நம்மளோட முன்னாடி வந்துடுது. ये बहुत बुरा होता है, இது ரொம்ப கெட்டதாயிடுதுன்னு சொல்றாங்க. तो मत आने दो ना। அப்போ வராம பாத்துக்கோங்க. है? लेकिन ஆனா जो 63 जन्मों के हिसाब किताब है वो तो जरूर ஆனா 63 ஜென்மங்களினோட கணக்கு வழக்கு என்ன இருக்குதோ அது கண்டிப்பாக पूरे करने पड़ेंगे। அது முழுமையாக அத கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதாக कोई இருக்கும். कितना भी चाहे कि हम 63 जन्मों के हिसाब किताब से யாருக்கு எந்த அளவுக்கு விருப்பம் இருந்தாலும் என்னன்னா நம்ம 63 ஜென்மங்களினோட கணக்கு வழக்க परे हो जाए, அதை விட்டு நம்ம தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைச்சாலும், लेकिन जब तक वो हिसाब किताब पूरा नहीं हुआ है ஆனா எப்ப வரைக்கும் அந்த கணக்கு வழக்குன்றது கம்ப்ளீட் ஆகலையோ तब तक हम दुख दर्दों से उबर नहीं सकते। அப்ப வரைக்கும் நம்ம துக்கம் பிறகு நோய்கள் இருந்து மேல ஏற முடியாது, வர முடியாது. जानते हुए भी नहीं उबर सकते। தெரிஞ்சாலும் வர முடியறதில்ல. कारण क्या என்ன காரணமா இருக்கு? है? विस्मृति। நினைவென்றது மறந்து போயிடுறோம். बार बार आत्मिक स्मृति की विस्मृति हो जाती है। அடிக்கடி ஆத்மீக ஸ்டேஜ் என்ன இருக்குதோ அத மறந்துடுறோம். हम ज्योति बिंदु आत्मा है, நாங்க ஜோதிபிந்து ஆத்மா இருக்கிறோம். हम परम धाम के वासी हैं। நம்ம பரந்தாமத்துல வசிக்க கூடியவங்க இருக்கோம். हमारा हिसाब किताब अब सबसे पूरा हुआ। இப்போ நம்மளோட கணக்கு வேணக்கேன்றது எல்லாரும் கூட முடிஞ்சு போயிடுச்சு, பினிஷ் ஆயிடுச்சு. अच्छा चलो समझ के बैठ गए, அச்சா இப்படி நினைச்சிட்டு உட்காந்துட்டோம். और कोई आया और ताबड़तोड़ थप्पड़ लगाने लगा யாராவது வந்தாங்க, வந்து அறைய விடுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. तो आत्मिक स्थिति बनी रहेगी? அப்ப ஆத்மிக ஸ்திதி என்றது இருக்குமா? அப்படியே हैं? नहीं बनी रहेगी। இருக்காதா? क्या करेंगे? என்ன செய்வீங்க? हैं? डंडा लेके मारने लगेंगे। குச்சியை எடுத்துட்டு அடிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? अगर डंडा लेके मारने लगे ஒருவேளை குச்சியை எடுத்து அடிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா तो इसका मतलब हिसाब किताब अभी भी இதுக்கு அர்த்தம் என்னன்னா கணக்கு வழக்குன்றது रहा होगा। இப்பவும் இருக்குது. अगर आत्मिक स्थिति पक्की है ஒருவேளை ஆத்மீக ஸ்டேஜ் பக்காக இருக்குதுன்னா तो बुद्धि में पक्का बैठेगा कि हमने इसको मार लगाई होगी। அப்ப புத்தில பக்கா உட்காரும், என்னன்னா நாம இவங்களை அடிச்சிருப்போம், तब तक ये हमको मार लगाएगा। அப்ப வரைக்கும் இவங்க நம்மள அடிப்பாங்க. हमारा हिसाब किताब जब पूरा हो चुका होगा நம்மளோட கணக்கு வழக்கு எப்போ கம்ப்ளீட் ஆயிடுமோ तो कोई भी हमको मार அப்ப யாருமே நம்மள அடிக்க किसी प्रकार की मार नहीं लगा सकता। किसी प्रकार का कोई हमको दुख எந்த ரூபத்திலையும் நம்மள அடிக்க முடியாது, எந்த ரூபத்திலையும் நமக்கு துக்கத்தை கொடுக்க முடியாது, नहीं दे सकता। கொடுக்க முடியாது. तो निश्चय बुद्धि बच्चों को அப்போ நிச்சய புத்தி குழந்தைகளுக்கு कब थोड़ी भी दुख की लहर नहीं आनी चाहिए। எப்பவுமே கொஞ்சம் கூடயும் துக்கத்தினோட அலைகள் வரக்கூடாது. जैसे गांधी जी क्या करते थे? எப்படி காந்திஜி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? हैं? क्या सिखाते थे? என்ன கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க? कोई एक थप्पड़ मारे யாராவது ஒரு அறைய விட்டாங்கன்னா तो दूसरा गाल कर दो। அப்போ இன்னொரு கன்னத்தை கூடயும் காமிங்க. इसका मतलब क्या हुआ? இதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? इसका मतलब ये हुआ இதுக்கு அர்த்தமா இருக்கு कि कोई हमको दुख तब तक दे सकता है जब तक पूर्व जन्मों का हमारा हिसाब किताब उसके साथ। இப்போ ஒருத்தர் நமக்கு எப்ப வரைக்கும் துக்கத்தை கொடுக்க முடியும்னா எப்ப வரைக்கும் அவங்க கூட நம்மளோட பூர்வ ஜென்மத்தினோட கணக்கு வழக்குன்றது இருக்குமோ बना हुआ है। அப்ப வரைக்கும் சொல்றாங்க. हमारा हिसाब किताब पूरा हो जाता है, நம்மளோட கணக்கு வழக்குன்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா कोई भी की ताकत नहीं அப்போ யாருக்கு கூட இந்த சக்தியே இருக்காது जो हमको किसी प्रकार का दुख दे सके। நமக்கு எந்த விதமான துக்கம் வேணாலும் இருக்கலாம், குடுக்கற போல ஆகாதுன்னு சொல்றாங்க. मन किसी से बदला लेने की बात
बात हमारी आत्मा के अंदर அப்படின்னா இப்போ யார் கூடயும் எப்படின்னா ரிவெஞ்ச் வாங்கணும் அப்படின்னா பழிய வாங்கணும் என்ற விஷயம் நம்மளோட புத்தியில बुद्धि के अंदर नहीं आनी चाहिए। மன புத்திக்குள்ள வரக்கூடாது। जो कुछ भी हो रहा है ड्रामा में ராமல்ல ஏதெல்லாம் நடந்துட்டு இருக்குது वो सब अच्छा हो रहा है। அது எல்லாமே நல்லதுதான் போயிட்டு இருக்கு। बांधेली माताएं कहेंगी ये कौन सा बाबा आया हुआ है। பந்தனத்துல இருக்கக்கூடிய மாதாஸ் என்ன சொல்வாங்கன்னா இது எந்த பாபா வந்திருக்காங்க। हमारी तो रोज ही हड्डियां टूट रही हैं। நம்மளோட எலும்பு தினமும் உடைஞ்சு போயிட்டு இருக்கு। लेकिन बुद्धि में क्या आना चाहिए? ஆனா புத்தியில என்ன வரணும்? बुद्धि में आना चाहिए पिछले जन्म में புத்தியில வரணும் பின் ஜென்மத்துல बांधेली माताओं की बुद्धि में क्या आना चाहिए? பந்தனத்துல இருக்கக்கூடிய மாதாக்களோட புத்தியில என்ன வரணும்? पिछले जन्म में हम भी दाढ़ी मूछ वाले बने होंगे। பூர்வ ஜென்மத்துல நாம கூடயும் தாடி மீசை இருக்கக்கூடியவங்களாக ஆயிருப்போம்। और हमने भी खूब अति की होगी। அப்ப நாம கூடயும் ரொம்ப அத்தியாகி அப்படின்னா ரொம்ப அதிகம் பண்ணிருப்போம்। हमने इससे ज्यादा ही अति की होगी। நாம இதை விட அதிகமே செஞ்சிருப்போம்। क्यों? ஏன் क्यों? ஏன் क्योंकि उस समय तो ज्ञान बुद्धि में था ही नहीं। ஏன்னா அந்த நேரத்துல ஞான புத்தியில இருக்கவே இல்ல। और अभी तो हमारी बुद्धि में और हमारे परिवार वालों की बुद्धि में कुछ न कुछ तो பிறகு இப்போ நம்மளோட புத்தியில பிறகு நம்மளோட பரிவாரத்தினோட புத்தியில அட்லீஸ்ட் கொஞ்ச நஞ்சம் बांधेली माताएं भू भू करती रहती है ना। பந்தனத்துல இருக்கக்கூடிய மாதாக்கள் பூ 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 பூனா அவங்களோட கணவன்களினோட காதுல ஞானத்தை சொல்லிட்டே இருக்குது। तो कुछ न कुछ तो बुद्धि में ज्ञान होता है ना। அப்படின்னா கொஞ்ச நெஞ்ச புத்தியில ஞானம் என்றது இருக்கோ இல்லையா? और अभी तो बाप की छत्र छाया है। பிறகு இப்போ அப்பாவோட குடை நிழல் என்றது இருக்குது। पूर्व जन्म में तो बाप की छत्र छाया பூர்வ ஜென்மத்துல அப்பாவினோட குடை நிழல் என்றது नहीं थी। இருக்கல। तो तुम बच्चों की बुद्धि में कभी दुख की थोड़ी भी लहर नहीं आनी चाहिए। அப்போ பாபா சொல்றாங்க உங்களோட மனசுல எப்பவுமே குழந்தைகளான உங்களோட மனசுல எப்பவுமே கொஞ்சம் துக்கத்தினோட அலைகள் என்றது வரக்கூடாது। परंतु माया देखो कितनी जबरदस्त है। ஆனா மாயாவை பாருங்க எவ்வளவு சக்திசாலியாக இருக்குது। हैं? बाप सर्वशक्तिवान है அப்பா சர்வ சக்திவானா இருக்காங்க। तो माया भी அப்ப மாயாவும் कमाल है। கமாலா இருக்கே, அற்புதமாக இருக்கே। आधा कल्प बाप का राज्य चलता है பாதி கல்பம் அப்பாவோட ராஜ்யம் போகுது, तो आधा कल्प பிறகு பாதி கல்பம் माया रावण का राज्य चलता है। மாயா ராவணனோட ராஜ்யம் போகுது। तो दोनों की समान टक्कर है। அப்போ ரெண்டு பேருது கூடயும் சமமான மோதல் இருக்கு। बाप की पढ़ाई बेकार कर देती है। அப்பாவோட படிப்பை வேஸ்ட் பண்ணிடுது। इतने साल से पढ़ाई हुई पढ़ाई இத்தனை வருஷங்கள் இருந்து படிக்க வச்சிருக்கிற படிப்பு और अब तक भी माया चौपट करती चली आ रही। பிறகு இப்ப வரைக்கும் மாயா என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா அத வேஸ்ட் பண்ண வச்சுட்டே இருக்குது। बाप तो सिंगार रहे हैं। அப்பா அலங்காரத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க। हैं? என்ன बाप बार बार बच्चों को ज्ञान रत्नों से गुण रत्नों से श्रृंगार रहे हैं। அப்பா அடிக்கடி குழந்தைகளுக்கு ஞான ரத்னங்கள் மூலமாக குணரத்னங்கள் மூலமாக அலங்காரத்தை செஞ்சுட்டு தான் இருக்காங்க। और माया रावण क्या कर देता है? பிறகு மாயா ராவன் என்ன செஞ்சிடுது? माया रावण श्रृंगार को खलास कर देता है। மாயா ராவன் இந்த ஒரு कैसे? அலங்காரம் என்ன இருக்குதோ அத முடிச்சிடுதுன்னு சொல்றாங்க। எப்படி? हैं? हाँ, आत्मिक स्मृति जब बच्चों की नहीं रहती है ஆத்மிக ஸ்திதி எப்போ குழந்தைகளது இருக்கிறது இல்லையோ तो माया रावण அப்போ மாயா ராவணன் के जो 10 सिर हैं, மாயா ராவணனோட 10 தலைகள் என்ன இருக்கு? 5 विकार पुरुष के रूप में, 5 விகாரங்கள் ஆணோட ரூபத்துல, 5 विकार स्त्री के रूप में, 10 விகாரங்கள் பெண்ணினோட ரூபத்துல, उन 10 सिरों के रूप पर
அந்த 10 தலைகளுக்கு மேல एक गधे का सिर दिखाया जाता है। ஒரு கழுதையினோட தலைய கூடயும் காமிக்கப்படுகிறது. भक्ति मार्ग में जब रावण जलाते हैं பக்தி மார்க்கத்துல எப்போ ராவணனை எரிக்கிறாங்களோ तो 10 सिरों के ऊपर एक गधे का सिर भी दिखाते हैं। அப்போ 10 தலைகள் மேல ஒரு அந்த கழுதையினோட தலைய கூடயும் காமிக்கப்படுகிறது. माने वो गधे का सिर जो है அப்படின்னா அந்த கழுதையினோட தலை என்ன இருக்கு, वो 5 विकार स्त्री के और 5 विकार पुरुष के उनके ऊपर भी बाप बन करके बैठा हुआ है। அது 5 விகாரம் பெண்ணு, பிறகு 5 விகாரம் ஆண். அதுக்கு கூடயும் அது அந்த கழுதை அப்பாக உட்கார்ந்து இருக்கு. काम क्रोध लोभ मोह अहंकार स्त्री पुरुष के जो 10 विकार हैं காமக்ரோத லோபமோ அகங்காரம், இந்த பெண்ணினோட 5 விகாரங்கள் என்ன இருக்கு, उनका भी बाप कौन है? அதுக்கு கூடயும் அப்பா யாரா இருக்காங்க, देह अभिमान। தேக அபிமானம். वो देह अभिमान रूपी गधा அந்த தேக அபிமான ரூபமான கழுதை का जो आचरण है हम बच्चों की बुद्धि में ऐसा கழுதையினோட செயல்முறைகள் என்ன இருக்குதோ அது குழந்தைகளான நம்மளோட முன்னாடி बैठा हुआ है அப்படி உட்கார்ந்து இருக்குது. जो बार बार हमारे श्रृंगार को எப்படி என்ன அடிக்கடி நம்மளோட அலங்காரத்தை नष्ट कर देता है। நஷ்டம் பண்ணிடுது. बाप कितना भी श्रृंगारते हैं அப்பா எந்த அளவுக்கு வேணும்னாலும் அது அலங்காரத்தை செய்யறாங்க. लेकिन वो श्रृंगार ஆனா அந்த அலங்காரம் जैसे गधा को श्रृंगार कराया जाए எப்படி கழுதைக்கு அலங்காரத்தை செய்ய வைக்கப்படுகிறது, और वो गली घाट में जाएगा तो क्या करेगा? பிறகு அது என்னன்னா அந்த நதியோரம் எல்லாம் போகும் இல்லையா, அப்போ फिर दूर में लौट जाएगा। திரும்பி அந்த மண்ணிலேயே போய் உருளும். तो बच्चों की भी यही हालत है। அப்போ குழந்தைகளோட நிலைமை கூடயும் இதேதான் இருக்கு. இப்போ ये जो देह अभिमानी की मिट्टी है இந்த தேகாபிமானத்தினோட மண் என்ன இருக்கு, इस देह अभिमानी की मिट्टी में இந்த தேகாபிமானத்தினோட மண்ணுல बार बार लौट जाती है। அடிக்கடி உருளிடுறாங்க. बार बार देह अभिमान आ जाता है। அடிக்கடி தேக அபிமானம் வந்துடுது. बाप आकर मनुष्य को देवता बनाते हैं। அப்பா வந்து மனிதர்களை தேவதையாக ஆக்குறாங்க. माया क्या करती है? பிறகு மாயா என்ன செய்து मंदिर लायक से फिर இந்த கோயிலுக்கு தகுந்தமானவங்கள் என்னோட அந்த ஸ்டேஜ்ல இருந்து बंदर बनाए। கொருங்கு போல ஆக்கிடுது, கொருங்காக்கிடுது. बंदरों को क्रोध भी बहुत आता है। கொருங்குகளுக்கு கோவம் கூடயும் ரொம்ப வருது. कितना क्रोध आता है? எந்த அளவுக்கு கோவம் வருது, जिस बंदरिया से बंदर अभी अभी प्यार कर रहा है எந்த பெண் குரங்கு கூட இப்பதான் அந்த ஆண் குரங்கு அது அன்பை கொடுத்துட்டு இருக்கு. और उसी के सामने अगर रोटी के टुकड़े और चने भूंगरे डाल दिए जाए அதுக்கு முன்னாடியே ஒருவேளை இந்த வறுத்திருக்கிற கடலை, பிறகு ரொட்டி, இந்த சப்பாத்தினோட பீஸுகள் எல்லாம் போட்டுட்டோம்னா, और डंडे भी डाल दिए जाए பிறகு குச்சிகளை கூடயும் போட்டுட்டோம், तो बंदर बंदरिया आपस में चाहे कितने भी प्यार करने वाले क्यों न हो एक दूसरे की पिटाई जरूर करने लग पड़े। அப்போ குரங்கு பிறகு பெண்ணு குரங்கு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு வேணும்னாலும் அன்பு இருக்கலாம். ஆனா ஒரு குரங்கு போய் இன்னொரு குரங்கு அப்படின்னா தனக்குள்ள கண்டிப்பாக அடிச்சுப்பாங்க. तो बंदर में क्रोध भी जबरदस्त होता है। அதனால குரங்குக்குள்ள கோபம் கூடயும் ரொம்ப அதிகம், அப்படின்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். लोभ भी इतना होता है பேராசை கூட எந்த அளவுக்கு இருக்கும்னா, कि जो मिट्टी की हंडी होती है उसमें चने डाल दो அந்த மண்ணினோட பானை இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள சின்ன அந்த பானை இருக்கும் இல்லையா, அதுல இந்த வறுத்திருக்கிற கடலைய போட்டுட்டோம், उसका मोहड़ा छोटा हो வறுத்திருக்கிற கடலைய போட்டுடுங்க, அதோட முகம் அந்த பானையினோட முகம் சின்னதாக இருக்குது, वो अंदर हाथ डाल देगा அது உள்ள கைய போட்டுடும், मुट्ठी बांध लेगा அத கைய என்ன செய்யும்னா அது அப்படியே பிடிச்சுக்கோ, அத उसको फोड़ेगा नहीं। அது என்ன செய்யும்னா கைய அந்த ஒரு கடலை இருக்கும் இல்லையா அதுக்குள்ள
அது கையில பிடிச்சுக்கும், பிறகு அத உடைக்காது. वो चाहेगा कि वो मुट्ठी बांधे ही ऊपर चला जाए। அது என்ன நினைச்சுக்கோன்னா, அப்படியே நாம என்ன கையில பிடிச்சிருக்கோம் இல்ல, அது அப்படியே அந்த பானை கூடயே நான் மேல போயிடுவேன். அப்படின்னா மேலனா எங்கேயாவது இடத்துல போய் एकांत में जाकर के उसको खाए। எங்கேயாவது ஏகாந்தத்துல போய் சாப்பிடணும்னு நினைக்கும். लोभ बहुत जबरदस्त होता है। பேராசை கூடயும் ரொம்ப அதிகம். मोह भी इतना होता है कि बच्चा मर जाता है तो महीने भर तक भी மோகம் கூடயும் எந்த அளவுக்கு இருக்கும்னா, குழந்தை இறந்து போயிடும், குட்டி இறந்து போயிடும். ஆனாலும் மாச கணக்குல उस बदबू वाले बच्चे को அது துர்நாத்த அடிக்கக்கூடிய அந்த குட்டிய வச்சுக்கிட்டு अपनी छाती से लगा करके बंदर ही रहती है। எப்படின்னா அது அப்படியே பிடிச்சிருக்கும், நெஞ்சில அப்படியே கட்டி பிடிச்சு வச்சிருக்கும் அந்த பெண் குரங்கு. अगर बंदर भी खुदा न खास्ता मर जाए ஒருவேளை குரங்கு கூடயும் பை சான்ஸ் இறந்து போயிடுச்சுன்னா, तो बंदर उसको अपने पास अपनी छाती से लगा लेगा। ஒருவேளை பெண் குரங்கு இறந்து போயிடுச்சுன்னாலும் அந்த ஆண் குரங்கு என்ன செய்யும்னா, அது கட்டி பிடிச்சு அப்படியே வச்சிருக்கும், छोड़ेगा नहीं। விடாது. तो बंदर बंदरिया में वो भी सबसे जास्ती होता है। அப்போ ஆண் குரங்கு பிறகு பெண் குரங்குக்குள்ள பற்று கூடையும் ரொம்ப அதிகம் இருக்கும். और अहंकार इतना होता है कि इतना बड़ा हाथी भी अगर सामने से गुजरेगा இப்போ அகங்காரம் என்றது எந்த அளவுக்கு அதிகம் இருக்கும்னா, இவ்வளவு பெரிய யானை கூடையும் தனக்கு முன்னாடி போச்சுன்னா, तो उसको இப்போ பாபா காமிச்சிட்டு இருக்காங்க ஆக்ஷன் பண்ணி இப்படி செய்யும். उसको भी गुड़क मारेगा। அத பார்த்து கூடையும் இப்படி சவுண்ட் பண்ணும். அப்படின்னா அகங்காரத்தை காமிக்கும். इतना अहंकार होता है जबरदस्त। அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அகங்காரம் இருக்கும். अब कहाँ छोटा सा बंदर எங்க சின்ன குரங்கு, और कहाँ इतना बड़ा हाथी। பிறகு எங்க பெரிய இவ்வளவு பெரிய யானை. क्या उस हाथी से बंदर टक्कर ले सकेगा? அந்த யானை புல கூட இந்த குரங்கு என்ன மோத முடியுமா? सवाल ही पैदा नहीं होता। கேள்வியே அது ஏற்படுறதில்ல. तो बाप तो श्रृंगार कर रहे हैं, அப்பா அலங்காரத்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. मनुष्य को देवता बनाते हैं, மனிதர்ல இருந்து தேவதைகளாக ஆக்குறாங்க. क्योंकि ये स्कूल ही है मनुष्य को देवता बनाने का। ஏன்னா இந்த ஸ்கூலா இருக்குது மனிதர்ல இருந்து தேவதைகளாக ஆக்கக்கூடியது. स्कूल में तो जो स्कूल होता है डॉक्टरी का स्कूल होता है, डॉक्टरी पढ़ाई जाएगी। ஸ்கூல் இருக்கும் இல்லையா, டாக்டர் இருப்பாங்க அங்க. எப்படி என்ன உங்களுக்கு டாக்டரியா படிக்க வைக்கப்படுகிறது. कोई डॉक्टर बने या न बने, இப்ப அவங்க டாக்டர் ஆகுறாங்களோ இல்லையோ, कोई स्टूडेंट शरारत देता रहे, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. न डॉक्टरी पढ़े, இப்போ படிக்காமலும் போகலாம் அவங்க. लेकिन बाप तो पढ़ाई ஆனா அப்பா படிப்ப पढ़ाई रहे हैं। படிக்க வச்சிட்டு இருக்காரு. पवित्र दुनिया का मालिक बनाने के लिए बाप तो मेहनत कर रहे हैं। பவித்திரமான உலகத்துக்கு எஜமான் ஆக்குறதுக்காக அப்பா உழைச்சிட்டு இருக்காங்க. ये भी जानते हैं कि हम अपवित्र पतित हैं। இது கூடயும் தெரியும் நாம அப்பவித்திரமா இருக்கிற பத்தித்தர்களா இருக்கிறோம். बच्चे क्या जानते हैं? குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? பவித்திரமான உலகத்துக்கு எஜமான ஆக்குறதுக்காக அப்பா உலக வச்சிட்டு இருக்காங்க. இது கூடயும் குழந்தைகளுக்கு தெரியும். बच्चे जानते हैं कि हम अपवित्र हैं, पतित हैं। குழந்தைகளுக்கு தெரியும் நம்ம அப்பவித்திரமா இருக்கிறோம், பத்தித்தமா இருக்கிறோம். भले कितना भी अंदर से अहंकारी हो, बड़े से बड़ा गुरु हो, பலே உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு வேணும்னாலும் அகங்காரியா இருக்கலாம், பெரிய குருவா இருக்கலாம், दीदी दादी दादा ही हो, अंदर से तो जानता है ना कि हम தீதி தாதி தாதா கலையா இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியும் இல்லையா, पतित हैं या पावन है। நம்ம பத்தித்தமா இருக்கிறோமா இல்லன்னா பாவனமா இருக்கோமா. अंदर से पतित है, अंदर से जरूर जानता है। உள்ளுக்குள்ள நம்ம பத்தித்தமா இருக்கிறோம், உள்ளுக்குள்ள கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுப்பாங்க. बाप आए हमको पावन बनाने।
அப்பா வந்திருக்காங்க நம்மள பாவனமாக ஆக்குறதுக்காக. ये भी जानता है, இது கூடயும் தெரியும், कहते भी हैं, சொல்லவும் செய்றாங்க. बाप भी कहते हैं कि बच्चे सिर्फ मुझे याद करो। அப்பாவும் சொல்றாங்க, குழந்தைகளை வெறும் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. क्यों? क्योंकि इस दुनिया में सब पतित हैं। ஏன் இந்த உலகத்துல எல்லாருமே பத்தித்தர்களா இருக்காங்க, एक भी पावन नहीं। ஒருத்தரும் பாவனம் இல்ல. जिस तन में आया हूँ वो भी எந்த சரீரத்துல வந்திருக்கேனோ அவங்க கூடயும் वो भी क्या है? वो भी है, वो भी वो क्या है? அவங்களும் என்ன இருக்காங்க, गणपति पतित है। பத்தித்தமா இருக்காங்க. लेकिन ஆனா जो बच्चे हैं उनकी दृष्टि में ஆனா யாரு குழந்தைகள் இருக்காங்களோ அவங்களோட பார்வையில वो प्रजापिता नहीं होता है। क्या होता है? அவங்க பிரஜாபிதாக இல்ல, அவங்க என்ன இருக்காங்க, उनकी दृष्टि में बैठा है शिव बाबा। குழந்தைகளோட திருஷ்டில யாரு உட்கார்ந்து இருக்காங்கன்னா சிவ பாபா. अगर दृष्टि में पतित तन बैठा हुआ है ஒருவேளை திருஷ்டில பத்தித்த சரீரம் உட்கார்ந்து இருக்குன்னா तो उल्टी बुद्धि है। அப்போ புத்தி தலைகீழான புத்தி. पतित तन वाली आत्मा याद आती है, उसकी एकता याद आती है, பத்தித்த சரீரதாரி நினைவு வராங்க, அந்த ஆத்மா நினைவு வருதுன்னா அவங்களோட ஆக்ட் நினைவு வருதுன்னா तो उल्टी बुद्धि है। அப்போ தலைகீழான புத்தியா இருக்கு. माया से ग्रसित हुई बुद्धि है। மாயா இடம் இருந்து எப்படின்னா மாயா அவங்கள கவர் பண்ணி இருக்கிற புத்தின்னு சொல்றாங்க. अगर ये बुद्धि में बैठा है इसमें ஒருவேளை இந்த விஷயம் புத்தியில உட்கார்ந்து இருக்கு இவங்களுக்குள்ள, सुप्रीम सोल बाप कार्य कर रहा है। சுப்ரீம் சோல் அப்பா வேலைய செஞ்சுட்டு இருக்காங்கன்னு तो पावन बुद्धि है उसमें। அப்போ அவங்களோட புத்தி பாவனமான புத்தி. तो पावन का संग करेंगे तो அப்போ பாவன என்னோட சாங்கத்தினோட சாயத்துல வந்தீங்கன்னா அப்போ पावन बनेंगे। பாவனமாகுவீங்க. जैसे बाबा कहते थे, ब्रह्मा बाबा, எப்படி பாபா சொல்லிட்டு இருந்தாங்க, பிரம்மா பாபா कि मेरी गोद में आए हो என்னோட மடிலுக்கு வந்திருக்கீங்களா, या शिव बाबा की गोद में आए हो। இல்லன்னா சிவ பாபாவோட மடிலுக்கு வந்திருக்கீங்களா. अगर समझेंगे शिव बाबा की गोद में आए हैं ஒருவேளை இப்படி நினைச்சுக்கிட்டீங்க சிவ பாபாவோட மடிலுக்கு வந்திருக்கோன்னு, तो वैसा संग का रंग लगेगा। அப்படியே சாங்கத்தினோட சாயம் ஏற்படும். अगर समझेंगे ஒருவேளை இப்படி நினைச்சுக்கிட்டீங்க पतित ब्रह्मा बूढ़े तन की गोद में आए हैं பத்தித்த பிரம்மா வயசா இருக்கிற இந்த சரீரதாரி என்னோட மடிலுக்கு வந்திருக்கோன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா तो அப்போ पतित का संग का रंग लगेगा। அப்போ பத்தித்தரினோட சாங்கத்தினோட சாயம் ஏற்படும். सारा बुद्धि का कमाल है। எல்லா புத்தியினோட விஷயமா இருக்குது. जैसी बुद्धि எப்படி புத்தியும் वैसी प्राप्ति होती है। அப்படி பிராப்தி ஆகும். तो बाप कहते हैं, அப்போ அப்பா சொல்றாங்க, अभी अपनी मन बुद्धि रूपी आत्मा को आत्मिक स्थिति में स्थिर कर दो। இப்போ உங்களோட மனபுத்தி ரூபமான ஆத்மாவை ஆத்மிக ஸ்திதியில நிலைக்க வச்சிடுங்க. और दूसरा कोई उपाय வேற எந்த ஒரு ஐடியாவும் स्वर्ग में जाने का नहीं है। ஸ்வர்கத்துக்கு போகிறதுக்காக வேற எதுவுமே இல்ல ஐடியா. अच्छा, அச்சா, ओम शांति। ஓம் சாந்தி. भगवान का